வந்து சொல்றாங்க. இந்த dates, sums and numbers shall be expressed in a pleading in figures as well as in words. இப்போ சூட் ஃபார் மணி போடும்போது நான் 1 லட்சம் ரூபாய் கிளைம் பண்றேன் அப்படின்னா 1,20,30 அப்படின்றது மட்டும் இல்லாமல் ப்ளீடிங்ஸ்ல ₹100 1 lakh மந்த்லி அப்படின்னு நீங்க வந்து வேர்ட்ஸ்லயும் எழுதணும். அது வந்து ஸ்பெசிபிக்காவே இருக்கு. ப்ளீடிங்ஸ்ல வந்து நீங்க அந்த மாதிரி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டே வந்து இருக்கு அந்த ரூல் 3ல, சப்கிளாஸ் 3 2ல வரக்கூடிய சப்கிளாஸ் 3ல இருக்கு. அடுத்து ஃபார்ம் ஆஃப் ப்ளீடிங்ஸ் என்ன அப்படின்னு சொன்னா, ஃபார்ம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம அன்னைக்கே சொன்னேன். ஒரு ப்ரோஃபார்மா வந்து இந்த சிபிஎஸ்னுடைய கடைசி பக்கத்திலே கொடுத்துருப்பாங்க. வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் சூட்ஸுக்கு வந்து எப்படி வந்து ஃபார்ம் இருக்கணும், அதுக்கு எப்படி ப்ளீடிங்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறதே வந்து நட்ஷெல்லா கொடுத்துருப்பாங்க. டெவலப் பண்றது அப்படிங்கிறது ஒரு பக்கம், பட் அது எப்படி இருக்கணும் ப்ரோஃபார்மா, அந்த ப்ரோஃபார்மால பார்த்துக்கலாம் நீங்க அதை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். இப்போ புதுசா வந்திருக்கக்கூடிய சிபிஎஸ்னுடைய அமெண்ட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா இந்த கமர்ஷியல் கோர்ட்ஸ் ஆக்ட் அப்படின்னு ஒரு ஆக்ட் வந்து இப்போ வந்து கொடுத்துருக்காங்க. அந்த கமர்ஷியல் கோர்ட் ஆக்ட் வந்து 2016ல செக்ஷன் 16ல வந்து புதுசா வந்து இம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. அந்த கமர்ஷியல் கோர்ட் ப்ளீடிங்ஸ் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கும் ஃபார்ம் 3A அப்படிங்கிறதுல வந்து இந்த கேசஸ்ல வந்து சிபிசில புதுசா அமெண்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அது வந்து 23/10/2015 இருந்து கமர்ஷியல் கோர்ட் ஆக்ட் வந்து கமர்ஷியல் கோர்ட் ஆக்ட்ஸுக்கு கீழே வரக்கூடிய அந்த கமர்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸை நீங்க அங்க அதுல சொல்லியிருக்கிற மாதிரி அந்த பிளைண்ட் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கமர்ஷியல் கோர்ட் ப்ளீடிங்ஸை பொறுத்தளவுக்கு நான் இன்னொரு தடவை செப்பரேட்டா அதுக்கு மட்டும், அது ரொம்ப கம்மியா தான் இருக்கும், ஒரு 4-5 ப்ரொவிஷன்ஸ் தான் இருக்கும், அது தனியா வந்து ஒரு இதுல வந்து சொல்லிடுறேன். அடுத்தது 4, particulars to be given where necessary in all cases which the party pleading relies on any. இது ரொம்ப முக்கியம். அதாவது நீங்க ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் போட்டாலும் சரி, பிளைண்ட் போட்டாலும் சரி, particulars to be given wherever necessary. particulars to be given wherever necessary அப்படின்னா பர்டிகுலரா பாத்தீங்கன்னா கான்ட்ராக்ட் ஆக்ட். அந்த கான்ட்ராக்ட் ஆக்ட்ல ஒரு சிவில் கோர்ட்ல ஒரு டாக்குமெண்ட்டை பொறுத்து ஒரு மிஸ்ரெப்ரசன்டேஷன் ப்ளீடிங்ஸோ அல்லது ஃப்ராட் அப்படிங்கிற ப்ளீடிங்ஸோ, பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ப்ளீடிங்ஸோ, வில்ஃபுல் டிஃபால்ட் அப்படிங்கிற ப்ளீடிங்ஸோ, அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிற ப்ளீடிங்ஸை, இது வந்து ஸ்பெசிஃபிக்கா சொல்லக்கூடிய அலிகேஷனுக்கு வரக்கூடிய பர்டிகுலர்ஸ் நீங்க வந்து டீடைல்டா சொல்லணும். அதை ஸ்பெசிஃபை பண்ணியே சொல்லிடுறாங்க. எப்படின்னா, இப்ப மிஸ்ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு சொன்னால் என்னை சிம்பிளா என்னை ஏமாத்தி எழுதி வாங்கிட்டாங்க அப்படின்னு நீங்க சொன்னா பத்தாது. எப்படி நீங்கள் ஏமாற்றப்பட்டீர்கள் அப்படின்றத ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லணும். எப்படி ஏமாற்றப்பட்டீர்கள்னு சொல்லணும் அப்படின்னு சொன்னால், என்கிட்ட அவன் ரெப்ரசன்ட் பண்ணது எனக்கு வந்து உயில் எழுதி கொடுங்க, இல்லாட்டின்னா நான் இந்த டாக்குமெண்ட்டை வந்து ஒரு பவரா எழுதி வாங்கிக்கிறேன், பவர் எழுதி வாங்கிக்கிட்டு நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்னை கூட்டிட்டு போனான். நான் பவர்னு நினைச்சுதான் அதுல கையெழுத்து போட்டேன். ஆனா இப்ப பார்க்கும்போது தான் அது செட்டில்மெண்ட்டா அவன் வந்து எழுதியிருக்கான். எனக்கு செட்டில்மெண்ட் எழுதி கொடுக்கணுன்ற எண்ணமே கிடையாது, நான் பவர் எழுதி கொடுக்கணும்னு தான் போனேன், என்னை இந்த மாதிரி அவன் ஏமாத்திட்டான். அவனுக்கு காரணம் என்னன்னா ஆக்டிவ் கான்பிடன்ஸ், எனக்கு வந்து அவன் பேர்ல நம்பிக்கை இருக்கு, அவன் என்னை ஏமாத்த மாட்டான்னு நம்புனேன் அப்படின்ற மாதிரி டீடைல்டு ப்ளீடிங்ஸ் வந்து நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் மிஸ்ரெப்ரசன்டேஷனுக்கு. அந்த மாதிரி ஃப்ராட் அப்படின்னு சொன்னால் இந்த ஃப்ராட் எப்படி ஏற்பட்டது, எங்கு ஏற்பட்டது, எந்த மாதிரி பண்ணாங்க அப்படிங்கிறதையும் ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும். பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட் வரும்போது என்ட்ரஸ்ட்மெண்ட் அண்ட் ஆல்சோ ட்ரஸ்ட், அந்த ட்ரஸ்ட்ல கான்ஃபிடன்ஸ், அந்த கான்ஃபிடன்ஸ் எப்படி வந்து இருந்தது, எப்படி அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து போனது அப்படிங்கிறதையும் ஸ்பெசிஃபிக்கா வந்து ஒவ்வொன்றா சொல்லணும். வில்ஃபுல் டிஃபால்ட் அப்படிங்கிறதையும் ஸ்பெசிஃபிக்கா எப்படி இருக்கு அப்படின்றதையும் சொல்லணும். அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறதையும் உங்களை எப்படி ஏமாத்தி கூட்டிட்டு போனாங்க, எப்படி உங்களை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போய் இந்த டாக்குமெண்ட் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டாங்க, இல்லாட்டி பணத்தை வாங்கிட்டாங்க, என்ன எனி கைண்ட் ஆஃப் கிளைம் பிரேயர்ல என்ன இருக்கோ இந்த ஃபார்முக்குள்ள உங்களுடைய ப்ளீடிங்ஸ் வந்தால் மிஸ்ரெப்ரசன்டேஷன், ஃப்ராடு, பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட், வில்ஃபுல் டிஃபால்ட், அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ், இன்னும் அதர் திங்ஸ், இன் அதர் கேசஸ்ல வந்து particulars may be necessary beyond such are exemplified in the forms aforesaid. நெசசரியா கொடுக்கணும். வெறுமனை வந்து தி டிஃபெண்டன்ட் பிளேட் ஃப்ராட் அப்பான் தி பிளெயின்டிஃப் அப்படின்னு சொன்னா பத்தாது.
details of particulars to be given for all these facts either canvassed in the plaint or in the written statement. This is must, it is mandatory. Otherwise உங்களுடைய pleadings வந்து lack of appreciation, இந்த மாதிரி lack of appreciation இருக்கும்போது தான் இதுலயே ஒரு ப்ரொவிஷன் கொடுத்திருப்பாங்க, court can ask or demand for a better pleadings அப்படின்னு சொல்லிட்டு வந்து கோர்ட்டுக்கே வந்து ஒரு பவர்ஸ் கொடுத்திருப்பாங்க. அந்த பெட்டர் ப்ளீடிங்ஸ் வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு உண்டான ஒரு ப்ரொவிஷனும் வந்து இதுல இருக்கு. பின்னாடி பார்க்கலாம் அதை பொறுத்து. அடுத்தது கண்டிஷன் பிரசிடென்ட். ஒரு கான்ட்ராக்ட் இருக்கு, அந்த கான்ட்ராக்ட்ல ஒரு கான்ட்ராக்ட் பிட்வீன் தி பார்ட்டிஸ், அதுல கண்டிஷன் பிரசிடென்ட் யாரு எதை முன்னாடி செய்யணும் யாரு எதை பின்னாடி செய்யணும் அப்படிங்கிறது இருந்தது அப்படின்னு சொன்னால் அதை பொறுத்து கண்டிஷன் பிரசிடென்ட் அந்த டாக்குமெண்ட்ல எப்படி இருக்கு அப்படிங்கிறத ஸ்பெசிபிக்கா ப்ளீடிங்ஸ்ல சொல்லணும். டாக்குமெண்ட்ல இருக்கக்கூடிய ரிசைட்டல்ஸ் இருக்குங்க, இந்த மாதிரி ரிசைட்டல் இருக்கு அப்படின்னு சொன்னா பத்தாது. இந்த அதாவது ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் சூட் இருக்கு, இந்த ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் சூட்டை பொறுத்த அளவுக்கு நாங்க வந்து ஒரு வருஷத்துல வந்து நாங்க வந்து இந்த பாக்கி இருக்கக்கூடிய பணத்தை வந்து கொடுத்துட்டு இந்த கிரைய பத்திரத்தை வந்து எழுதி வாங்குறதா எங்களுக்குள்ள வந்து அந்த ஒப்பந்தம் ஏற்பட்டது உண்மை. அப்போ அந்த ஒப்பந்தம் ஏற்பட்டதற்காக அந்த ஒப்பந்த காலத்துல அவர் வந்து கிரைய தொகையில் பகுதி தொகையை பெற்றுக்கொண்டார், மீதி தொகையை இந்த ஒரு வருஷ காலத்துக்குள் பெற்றுக்கொண்டு அவர் கிரயம் எழுதி கொடுப்பதாக ஒப்புக்கொண்டுள்ளார். இதற்கிடையில் இந்த கிரயம் எழுதி கொடுப்பதற்கு முன்பாக இந்த சொத்தானது இன்னாருகிட்ட அல்லது இந்த பேங்க்ல கடனுக்கு வைக்கப்பட்டுள்ளது, அந்த கடனை அவர் தீர்த்து விட்டு அந்த தீர்ப்பதற்கு உண்டான அத்தாட்சியை காண்பித்த பிறகு பாக்கி தொகையை பெற்றுக்கொண்டு இந்த கிரயம் எழுதி கொடுப்பதாக அந்த ஒப்பந்தத்தில் எழுதப்பட்டுள்ளது அப்படின்னு இருந்தால் இதுல கண்டிஷன் பிரசிடென்ட் என்ன அப்படின்னா அவர் வந்து விற்கிறவர் வந்து அந்த கடனை தீர்க்கணும். அந்த கடனை தீர்த்ததுக்கு அப்பதமா தான் இந்த பாக்கி பணத்தை இவர் கொடுத்துட்டு அந்த கிரயத்தை எழுதிக்கணும். ஸோ இந்த ரிசைட்டல்ஸ் அந்த அக்ரிமெண்ட்ல இருந்ததுன்னா இந்த கண்டிஷன் பிரசிடென்ட்டை பொறுத்தளவுக்கு ஸ்பெசிபிக்கா ஒரு பேராகிராஃப்ல ஏன் இந்த சூட்டு வந்து இந்த மாதிரி இருக்கு, இந்த கண்டிஷன் பிரசிடென்ட்டை அவர் செயல்படுத்தினாரு அவர் செயல்படுத்தல அப்படிங்கிறத ஸ்பெசிபிக்கா ஒரு பேராகிராஃப்ல அந்த கண்டிஷன் பிரசிடென்ட்டை பொறுத்தளவுக்கு, அதாவது as far as the parties are concerned with regard to the written agreement, who has to perform the first part of the contract and who has to perform the second part of the contract in order to give the full enforceability of the contract between the parties அப்படிங்கிறத ஸ்பெசிபிக்கா சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து டிபார்ச்சர். No pleading shall except by way of amendment raise any new ground of claim or contain any allegation of fact inconsistent with the previous pleadings of the party pleading the same. அந்த டிபார்ச்சர் அப்படின்னா அந்த ஒரிஜினல் ப்ளீடிங்ஸ் என்ன சொல்லியிருக்கீங்களோ அந்த ஒரிஜினல் ப்ளீடிங்ஸ்ல இருந்து டிபார்ச்சர் இன் தி சென்ஸ் இன்கன்சிஸ்டன்ட் ப்ளீ வந்து அடிஷனல் இதான் நீங்க வந்து கொடுக்க கூடாது. இன்கன்சிஸ்டன்ட் ப்ளீடிங்ஸா வந்து அது இருக்கக்கூடாது. அதே சமயம் டிபார்ச்சர் அப்படின்னு வரும்போது நீங்க ஒரு தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த ப்ளீடிங்ஸ்ல ஒரு அட்மிஷன் வந்து பண்ணிடுறீங்க, அந்த அட்மிஷனை நீங்க வந்து வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யூ வாண்ட் டு டிபார்ட். அந்த டிபார்ச்சர் அப்படிங்கிறது வந்து இருக்கக்கூடாது. as far as எப்படி அப்படின்னா இன்கன்சிஸ்டன்ட் ப்ளீடிங்ஸ், அந்த இன்கன்சிஸ்டன்ட் ப்ளீடிங்ஸா இருக்கு அப்படின்னு ஒரு அட்மிஷன் இருக்கு, அந்த அட்மிஷனை வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னு சொன்னா அது வந்து பர்மிட் பண்ண மாட்டாங்க. இட்ஸ் a kind of departure. Departure is not permissible provided அந்த அட்மிஷன் வித்ட்ரா பண்றதுனால பிளெயின் ப்ளீடிங்ஸ் எந்த விதத்திலையும் மாறல அப்படின்ற மாதிரி ஃபேக்ட்ஸ் இருந்தது அப்படின்னு சொன்னால் தாராளமா வந்து டிபார்ச்சர் பண்ணி நீங்க வந்து கேட்கலாம். ஏன்னா அந்த டு வித்ட்ரா தி அட்மிஷன் அப்படிங்கிறதே ஒரு அப்ளிகேஷன் போடுவோம். அதாவது ஒரு இடத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு நாட் ஈஸ் நாட் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்துடுச்சு, பட் அந்த நாட் அங்க இருக்கக்கூடாது, ஈஸ் மட்டும் தான் வரணும். அந்த பிளெயின்ட் என்டையர் ப்ளீடிங்ஸை படிச்சு பார்க்கும்போது அந்த நாட்டுங்கிறத வந்து தவறா வந்திருக்கு அப்படிங்கிறத கோர்ட் புரிஞ்சுக்கிட்டாங்க, கோர்ட்டுக்கு நம்ம வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டோம் அந்த ப்ளீடிங்ஸ்ல அப்படின்னு சொல்லும்போது இதுலதான் வந்து அந்த நாட்டை வந்து வித்ட்ரா பண்ணிக்கங்க, அந்த நாட்டை வந்து அமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வந்து கேட்கறது. அந்த ஆர்டர் 6 ரூல் 7ல தான் வந்து அந்த டிபார்ச்சர் பொறுத்த அளவுக்கு அட்மிஷனை வந்து வித்ட்ரா பண்ணிக்கிறதெல்லாம் வந்து அதுலதான் வந்து கேட்பாங்க. ப்ரொவைடட் அமெண்ட்மெண்ட்டும் அதுல தான் வரும். அந்த அமெண்ட்மெண்ட் வரும்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அது இன்கன்சிஸ்டன்டா இருக்கக்கூடாது. இன்கன்சிஸ்டன்டா இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னா ஒரு ஈஸ்மெண்ட் சூட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஈஸ்மெண்ட் சூட் அப்படின்னா வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் ஈஸ்மெண்ட்ஸ் இருக்கு. அந்த வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் ஈஸ்மெண்ட்ஸ் வரும்போது என்ன கைண்ட் ஆஃப் ஈஸ்மெண்ட் பிளெயின்டிஃப் வந்து கேட்கறாரு அப்படிங்கிறத ஸ்பெசிபிக்கா வந்து ப்ளீடிங்ல சொல்லிடணும்.
எல்லா ஈஸ்மெண்ட்டும் எனக்கு இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க முடியாது. அதாவது பாத்வே ஆஃப் நெசசிட்டி ஒன்னு. அடுத்தது பாத்வே ஆஃப் நெசசிட்டி எப்படி வரும் அப்படின்னு சொன்னா அதுல செவரன்ஸ் ஆஃப் டெனமெண்ட்ஸ் இருக்கணும். அது தனி ப்ளீடிங்ஸ்ல வந்து இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுட்டாதான் ஸ்பெசிஃபிக்கா நீங்க வந்து அந்த ப்ளீடிங்ஸ் வந்து சொல்ல முடியும். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னு சொன்னால் ஒன்னு, ஓனர்ஷிப் அண்ட் ஈஸ்மெண்ட் cannot go together. இன்கேஸ் நீங்க வந்து ப்ளீட் பண்ணிக்கிட்டே வரும்போது ப்ளீடிங்ஸ்ல ஒரு டியூட்டி இன்அட்வர்டன்ஸோ அல்லது வேற ஒரு இதுல வந்து ஈவன் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில கட் காப்பி பேஸ்ட் வரக்கூடிய சூழ்நிலையில அந்த கட் காப்பி பேஸ்ட்ல வந்து ஈஸ்மெண்ட் அண்ட் ஓனர்ஷிப் டுகெதர் ப்ளீடிங்ஸ்ல வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இது ரெண்டுமே இன்கன்சிஸ்டன்ட்லி இதை பொறுத்தளவுக்கு ஈவன் டிபார்ச்சர் ஆஃப் தி ப்ளீடிங்ஸ் அப்படிங்கிறத விட இன்னும் கடைசியா வந்து ஜட்ஜ்மெண்ட் லாஸ் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த டிபார்ச்சரை வந்து ப்ளீடிங்ஸ்லேயே வித்ட்ரா பண்ணிக்கலாம். சப்போஸ் அதுவும் தாண்டி விட்டு போச்சு, அதுவும் ஒரு இன்அட்வர்டன்ஸ்ல தாண்டி ட்ரையலுக்கு வந்து கிராஸுக்கு வந்துடுச்சு. கிராஸுக்கு வரும்போது இந்த ஈஸ்மெண்ட்டும் ஓனர்ஷிப்பை பொறுத்தளவுக்கு கிராஸ் கேட்கும்போது அந்த ஆப்போசிட் சைட்ல வந்து கிராஸ் கேட்கறாங்க அப்படின்னு சொன்னா அவங்க வந்து அந்த ப்ளீடிங்ஸ்ல எவிடன்ஸ்ல கிராஸ் பண்ணும்போது அல்லது நீங்க இந்த மாதிரி கேட்டிருக்கீங்களே இது வந்து சரியில்லை அப்படின்ற மாதிரி ஒரு சஜஷனோட நிறுத்திடுறாங்க அப்படின்னா அப்போ வித் தி பர்மிஷன் ஆஃப் தி கோர்ட் ஒரு ஃபர்தர் இன் சீஃப் நீங்க வந்து கேட்கணும். என்ன அப்படின்னா நீங்க இதுக்கு ஓனர்ஷிப் கிளைம் பண்றீங்களா அல்லது ஈஸ்மெண்ட் மட்டும் போதும்னு சொல்றீங்களா அப்படின்னு எவிடன்ஸ்லயே நீங்க வந்து அதை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜும் தாண்டிட்டா எவிடன்ஸ்லயும் நீங்க அதை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கலாம். எவிடன்ஸ்லயும் நான் வந்து ஈஸ்மெண்ட் மட்டும் கேட்கறேன், எனக்கு வந்து ஓனர்ஷிப் வேண்டாம் அப்படின்னு சொன்னால் இந்த டிபார்ச்சர் அங்க வந்துடுதுன்னு அர்த்தம். அடுத்த ஸ்டேஜுக்கும் அதை வந்து கொண்டு வந்துடலாம். அப்போ இன்கன்சிஸ்டன்ட் ப்ளீ இல்லாத டிபார்ச்சர்ஸ் அண்ட் அட்மிஷன்ஸ் வந்து ஒரிஜினல் ப்ளீடிங்ஸ்ல இருந்து டீவியேஷன் இல்லாத அட்மிஷன்ஸ் இதை வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம், அந்த டிபார்ச்சர்ல வந்து கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து மேல சொன்னதெல்லாம் எப்படி சொல்லணும், எப்படி பண்ணணும், அதில் தவறு நடந்து விட்டால் அதை எப்படி திருத்தலாம் அப்படிங்கிறது டிபார்ச்சர். அடுத்து டினையல் ஆஃப் கான்ட்ராக்ட். அந்த டினையல் ஆஃப் கான்ட்ராக்ட்ங்கிறது மேல வந்து கான்ட்ராக்ட் வந்து கண்டிஷன் பிரசிடென்ட் as well as performance of the contract, each and every pleadings regarding the misrepresentation, fraud, இது எல்லாமே எப்படி வந்து சொல்லணும்னு சொன்னதுக்கு அப்புறமா அதை எப்படி மறுக்கணும், அது இன்கேஸ் ப்ளீடிங்ஸ்லயும் அதை மறுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். நான் எழுதி கொடுக்கவே இல்லை, இந்த அக்ரிமெண்ட்டை நான் எழுதி கொடுக்கவே இல்லை, இந்த ப்ரோனோட்டை நான் எழுதி கொடுக்கவே இல்லை, எனக்கும் அவருக்கும் யாருன்னே தெரியாது, நான் அவருக்கு வாடகையே விடல அப்படின்னு பிளெயின்லயே சொல்லக்கூடிய ஒரு டினையல் வரும். டிஃபெண்டன்ட் மட்டும்தான் ஃபேக்ட்ஸ் டினை பண்றது இல்ல, ஆன் எக்ஸிஸ்டிங் ஃபேக்ட்ஸ் plaintiff may also deny as far as the factual aspects are concerned. அந்த denial of contract, அந்த denial of contract where a contract is alleged any pleading, a bare denial of the same by the opposite party shall be construed only as a denial in the fact of the express contract alleged or of the matters of the fact from which the same may be implied, and not as a denial of the legality or sufficiency in law of such contract. அதாவது எப்படி சொல்லணும், அந்த டினையலை எப்படி சொல்லணும் அப்படின்னு சொன்னால் இன்ன தேதியில் எனக்கும் அவருக்கும் அந்த ஒப்பந்தம் ஏற்படவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டா மட்டும் போதுமா? அந்த டினையல் கான்ட்ராக்ட், அந்த டினையல் ஆர்டர் 6 ரூல் 8ல சொல்லக்கூடிய அந்த ப்ரொவிஷன்ஸுக்கு உண்டான ஒரு பொருண்மை, தேவைப்பட்ட பொருண்மையாக அது இருக்குமா அப்படின்னு சொன்னால் அது அந்த அக்ரிமெண்ட்டை ஃபேக்ட்ஸ், அந்த கண்டென்ட்டை வந்து டினை பண்றீங்க அப்படிங்கிறது தான் வந்து எடுத்துக்க முடியுமே தவிர நாட் ஆஸ் அ டினையல் ஆஃப் லீகாலிட்டி ஆர் சஃபிஷியன்சி இன் லா. சட்டத்தின் அடிப்படையில் அந்த ஒப்பந்தம் எவ்வாறு மறுக்கப்படுகிறது என்பதை தெளிவாக தனியாக மறுத்து நீங்க வந்து ப்ளீடிங்ஸ் போடாத வரைக்கும் ஜெனரலா எனக்கும் அவருக்கும் இந்த ஒப்பந்தம் ஏற்படவில்லை அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னு சொன்னால் அது ஜெனரல் டினையல். அந்த ஆத்தென்டிசிட்டி ஆஃப் தி டாக்குமெண்ட், அந்த லால வந்து சொல்லக்கூடிய அந்த ஆஸ்பெக்டையும் நீங்க மறுக்கணும். எப்படி? சப்போஸ் ஒரு டாக்குமெண்ட் இன்கொஹேட்டா இருக்கு, இன்கொஹேட் அப்படின்னா என்ன அப்படின்னா நிறைவடையாத ஒரு முழுமையடையாத ஒரு ஆவணம்.
அப்போ என்ன சட்டம் சொல்லுது? இன்கொகேட் இன்ஸ்ட்ருமெண்ட் cannot be enforced in law. அது ஜெனரல் டாக்ட்ரைன், ஒரு ஜெனரல் டாக்ட்ரைன் அது. அப்ப அந்த இன்கொகேட் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு வரும்போது நீங்க இந்த இந்த ஆஸ்பெக்ட்ல கான்ட்ராக்ட்ல இருந்து டினை பண்ணும்போது எனக்கும் அவருக்கு இந்த ஒப்பந்தம் ஏற்படல அப்படின்னு சொல்லிட்டா இட் இஸ் a factual denial but not law denial. But after going to the contents of the document and the preparation of that document, if someone comes to a conclusion that it is an incoherent instrument, unless otherwise some materials has to be substituted for that contract, it cannot be enforced. That is called incoherent instrument in any manner, either in way of fact or in way of any other law. அது எப்படி இருந்தாலும் சரி. அப்போ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் ஒரு டினையல் வருது அப்படின்னு சொன்னால் அந்த டாக்குமெண்ட்டை அந்த மாதிரி மறுக்கப்பட வேண்டும். இப்போ இப்படி வச்சுக்கோங்களேன், சேல் டீட் அப்படின்னு சொன்னால் இந்த இன்னாருக்கு எழுதி கொடுத்த கிரய பத்திரம் வாதியை கட்டுப்படுத்தாது. ஒண்ணு ஏன் அப்படின்னா அதை சொல்லணும், வாதி அதுல தரப்பினர் அல்ல, அல்லது இன்னாருக்கும் எழுதி கொடுத்திருக்கக்கூடிய அந்த கிரய பத்திரம் வாதியை கட்டுப்படுத்தாது அப்படின்னு சொன்னால் அதுக்கு காரணம் என்ன? ஏன் கட்டுப்படுத்தாது மட்டுமல்ல, சட்டப்படி செல்லத்தக்கதல்ல, ஆவணம் அல்ல அப்படின்னா ஏன் சொல்லணும் அப்படின்னா ஸ்பெசிபிக்கா சேல் டீடை பொறுத்தளவுக்கு கன்சிடரேஷன் பாஸ் ஆகல அப்படிங்கிற அந்த லீகல் ப்ளீ எடுக்கணும். ஏன்னா as far as sale deed is concerned, as soon as it is registered, at once the title is passed irrespective of passing of the consideration, title to the purchaser. That is the doctrine. அதாவது அந்த கிரய பத்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள மறுபயன் கொடுத்து அந்த கிரய பத்திரம் ஏற்பட்டிருக்கிறது அப்படின்ற ஒரு காரணம் சட்டத்துக்கு தேவையில்லை. ஏன்னா சட்டம் மறுபயனுக்கு ஏற்பட்டது அப்படின்னு சொல்லுவதை தவிர எவ்வளவு ரூபாய்க்கு மறுபயன் ஏற்பட்டது அப்படிங்கிறது இல்ல. 54 of the Transfer of Property Act பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சேல் டெஃபினிஷன்ல இட் இஸ் ஃபார் அ பிரைஸ் தான் இருக்கும், நாட் ஃபார் கன்சிடரேஷன் கூட இருக்காது. இட் இஸ் ஃபார் அ பிரைஸ். ஸோ பிரைஸ்னா என்ன அப்படின்னா இட் டசன்ட் மீன் தட் இட் இஸ் அன் அமௌண்ட், தட் இஸ் அ மணி, லிக்விட் கேஷ் அல்ல. இட் இஸ் அ பிரைஸ். இட் இஸ் அ பிரைஸ்னா என்ன அப்படின்னா இன்க்ளூடிங் மணி அதர் தேன் அ பிரைஸ் ஃபார் அஸ் அ கன்சிடரேஷன். என்ன அப்படின்னா ஒருத்தர் நல்ல பாட்டு பாடுறாரு, அந்த பாட்டுல நம்ம மெய் மறந்து போயிடுறோம், அந்த பாட்டுக்கு அவருக்கு நம்ம ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறோம், அந்த பாட்டுக்காக அவருக்கு 1 சென்ட் நிலத்தை நம்ம கொடுத்துட்றோம் அப்படின்னு சொன்னால் அந்த 1 சென்ட் நிலம் நம்ம அவருக்கு கொடுக்கறதுக்கு பணம் கொடுக்கல, ஆனா அதுக்கு கன்சிடரேஷன் என்னன்னா அந்த நல்ல பாட்டை நம்ம கேட்டது. தட் இஸ் தி பிரைஸ். தட் இஸ் தி பிரைஸ். ஸோ தி வைடஸ்ட் டெஃபினிஷன் as far as the consideration is concerned, which has been dealt with under section 54 of the Transfer of Property Act, it deals only and states in the act itself as price, not consideration. So price அப்படிங்கிறது எதுவானா இருக்கலாம். அதனாலதான் இந்த லால வரும்போது இந்த டினையல்ல அந்த சேல் டீட் அப்படிங்கிறது ஏற்படவில்லைன்னு சொல்லிட்டா ஃபேக்சுவல் ஆஸ்பெக்ட். அடுத்த லா என்னன்னா அது மறுபயன் ஏற்படவில்லைன்னு சொல்லணும். அப்பதான் அது சட்டத்தின் டினையல். அது பிரைஸா இருக்கலாம், கன்சிடரேஷனா இருக்கலாம். அந்த சேல் டீட் எப்படி சட்டப்படி செல்லாது அப்படிங்கிற ஒரு டினையல் இருக்கணும். அந்த மாதிரி சட்டப்படி எங்கெங்கு எல்லாம் ஒரு ஆவணத்தை செல்லக்கூடிய ஆவணமாக இல்லை என்று ப்ளீடிங்ஸ் சொல்ல வேண்டுமோ அல்லது மறுக்க வேண்டுமோ அந்த இடத்தில் அவ்வாறு மறுக்கப்பட்டால் மட்டும்தான் நீங்க ஃபேக்ட்ஸ்ல இருந்து அந்த இதை மாத்தி எடுத்துக்க முடியும். அதர்வைஸ் அந்த டினைல நீங்க ஏத்துக்க முடியாது. 8, 9 effect of document to be stated. Whenever the contents of any document are material, it shall be sufficient in any pleading to state the effect thereof as briefly as possible, without setting out the whole or any part thereof, unless the precise words of the document or any part thereof are material. 9 ஸ்பெசிபிக்கா எதுக்கு தெரியுங்களா இந்த ப்ளீடிங் என்ன அப்படின்னா இந்த எஃபெக்ட் ஆஃப் தி டாக்குமெண்ட் டு பி ஸ்டேட்டட். வில் இருக்கு இல்லையா, அந்த வில் அப்படின்னா முதல்ல அது ரெஜிஸ்டர்டு வில். அந்த ரெஜிஸ்டர்டு வில் அந்த டெஸ்டேட்டார் எழுதி கொடுக்கும் போது நல்ல மனநிலையில் யாருடைய தூண்டுதலுமின்றி தாமாகவே தம்மிச்சையாக இந்த உயிலை எழுதி கொடுத்துள்ளார். அவர் இன்ன தேதியில் இறந்து விட்டார், அந்த உயில் அமலுக்கு விட்டது. இது இருக்கணும்.
எஃபெக்ட் ஆஃப் டாக்குமெண்ட் டு பி ஸ்டேட்டட், இது வில்லு. அடுத்து என்ன அப்படின்னா சேல் டீட். அப்படின்னா தி சேல் டீட் இஸ் சப்போர்ட்டட் பை கன்சிடரேஷன் அப்படின்னு இருக்கணும். அடுத்து என்ன செட்டில்மெண்ட் டீட். இந்த செட்டில்மெண்ட் டீட் என்ன அப்படின்னா 3 முக்கியம். செட்டில்மெண்ட் டீடுக்கு வந்து டியூ எக்ஸிகியூஷன், ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் அக்செப்டன்ஸ். 122 ஆஃப் தி ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட். அந்த அக்செப்டன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இன்னாருக்கு இன்ன தேதியில் இந்த அறுதி ஆவணத்தை எழுதி கொடுத்து அந்த அறுதி ஆவணமாவது இந்த பதிவு அலுவலகத்தில் பதிவு செய்யப்பட்டு அது பெனிஃபிஷியரியால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அல்லது ஒப்புக்கொள்ளப்பட்டு அமலுக்கு வந்து விட்டது அப்படின்னு அந்த டாக்குமெண்ட்டை சொல்லணும். ஸோ ஒரு டாக்குமெண்ட்டையும் முழுசா சொல்லணுன்ற அவசியம் இல்லை. இன்னாருக்கு செட்டில்மெண்ட் எழுதி கொடுத்துருக்காங்க, அது அமலுக்கு வந்துருச்சு, அதை ஒத்துக்கிட்டாரு, அமலுக்கு வந்துருச்சு. உயில் இன்னாருக்கு எழுதி வச்சிருக்காங்க, நல்ல நிலைமையில எழுதி வச்சாங்க, அது ரிஜிஸ்டர் ஆயிருக்கு, அவர் இன்னார் இறந்து போயிட்டாரு, அதனால இந்த உயில் அமலுக்கு வந்துருச்சு. ஸோ திஸ் இஸ் தி டாக்குமெண்ட். இந்த டாக்குமெண்ட் டீடைல்டா வந்து சொல்லணும்ன்றது இல்லை. ஏன்னா இது வந்து மெட்டீரியல் ப்ளீடிங்ஸ் ஆஸ் ஃபார் அஸ் 9 எஃபெக்ட் ஆஃப் தி டாக்குமெண்ட் டு பி ஸ்டேட்டட். இது வந்து 9ல வந்து நீங்க சொல்லணும். இதெல்லாம் நம்ம சொல்லிட்டு வரோம். எல்லா ப்ளீடிங்ஸிலும் படிச்சு பார்க்கும்போது இதெல்லாம் இருக்கும். ஆனா இது எங்க இருக்கு, இது எல்லாமே வந்து பார்ட்டிஸ் கேட்டுட்டு சொல்றாங்க அப்படிங்கிறது இல்ல. இது எல்லாமே சிபிசில சொல்லப்பட்டது தான். ஒவ்வொரு பேராகிராஃபும் நீங்க ஒரு தடவை பிளைண்ட் எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு நாள் நான் சொல்றேன், காஸ்ட் டைட்டில் ஆரம்பிச்சு, ஏதாவது எந்த கோர்ட்டுன்ற காஸ்ட் டைட்டில் ஆரம்பிச்சு கீழே வந்து வக்கீல் கையெழுத்து வெரிஃபைடு பெட்டிஷன் வெரிஃபிகேஷன் பண்றாங்க இல்லையா, அது வரைக்கும் சிபிசில ஆர்டர் ரூல் இருக்கு ஒரு பிளைண்ட்டுக்கு. அதே மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கும் இருக்கு. நீங்க சைட்லயே மார்க் பண்ணிட்டே வரலாம். இது ஆர்டர் 1, இது ஆர்டர் 2, இது ஆர்டர் 14, இது ஆர்டர் 6, இது ஆர்டர் 7. ஆர்டர் 6லயே வந்து இது 5, 6, 7 எல்லா ப்ரொவிஷனும் வரும் அந்த பிளைண்ட் அண்ட் ஸ்டேட்மெண்ட்ல. அடுத்தது எஃபெக்ட் ஆஃப் டாக்குமெண்ட் டு பி ஸ்டேட்டட். அடுத்து மெலிஸ் அண்ட் நாலேஜ். அந்த மெலிஸ் அண்ட் நாலேஜ் wherever it is material to allege malice, fraudulent intention, knowledge or other condition of the mind of any person, if shall be sufficient to allege the same as a fact without setting out the circumstances from which the same is to be inferred. இதுக்கு நான் ஒரே ஒரு உதாரணம் சொன்னா உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். என்ன அப்படின்னா, பெண்டிங் சூட்லயோ அல்லது சூட்டு போறதுக்கு முன்னாடியோ ஒரு டிஃபெண்டன்ட்டை சேர்க்கும் போது அவர் ஒரு போனஃபைடு பர்ச்சேசர் அல்ல. பிளைண்ட்ல ஒரு 4ஆம் பிரதிவாதியோ அல்லது 3ஆம் பிரதிவாதியோ அவர் வந்து ஒரு போனஃபைட் பர்ச்சேசர் அல்ல, அவர் ஒரு மாலஃபைட் பர்ச்சேசர். அவருக்கு இந்த மாதிரி வழக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய விவரமோ அல்லது இந்த சொத்தை பொறுத்து வாதிக்கும் முதல் பிரதிவாதிக்கும் ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டுள்ளது, அது பதிவு செய்யப்பட்டுள்ளது என்ற விவரம் இவருக்கு நன்றாக தெரியும். நாலேஜ். அந்த நாலேஜ் அண்ட் மேலிஸ் தீய எண்ணத்தோடு தெரிந்திருந்தே அவர் இந்த கிரயத்தை வாங்கியுள்ளார் அப்படிங்கிறது ப்ளீடிங்ஸ். இதே ப்ளீடிங்ஸ் மேலிஸ் அண்ட் நாலேஜ் டிஃபெண்டன்ட்டுக்கு என்ன சொல்லுவாங்க, அவங்க ஐ எம் a bona fide purchaser for value without notice அப்படிங்கிறது டிஃபெண்டன்ட்டுக்கு. மேலிஸ் வந்து பிளைண்ட்ல அவர் தெரிஞ்சு வாங்கியிருக்காரு, தீய எண்ணத்தோட வாங்கியிருக்காரு, இது தெரிஞ்சே வாங்கியிருக்காரு அப்படிங்கிறது ப்ளீடிங்ஸ். நாலேஜ் வித் மேலிஸ் இன்டென்ஷன். அவர் என்ன சொல்றாரு, இட்ஸ் நாட் மேலிஸ், இட் இஸ் போனஃபைட், இட்ஸ் நாட் மேலஃபைட், இட்ஸ் a bona fide transaction, எனக்கு அதை பத்தி எதுவுமே தெரியாது. So it has to be decided after framing of the issues and letting evidence of respective parties. But anyway, அந்த malice and knowledge அப்படிங்கிறது வரும். நம்ம சொல்லிட்டு இருக்கோம், the purchase made by the second defendant is not valuable, it is a litigious document. அவங்க வார்த்தைகளுக்கு என்ன இருக்கோ அதை சொல்லுவாங்க. litigious document, இது வந்து void document, voidable document, அவருக்கு நாலேஜ் இருக்கு அப்படின்ற அந்த ப்ளீடிங்ஸை பொறுத்தளவுக்கு சொல்றதுதான் வந்து 10 ஆர்டர் 6 Rule 10. At the notice, whenever it is material to allege notice to any person, to any fact, matter or thing, இது ஸ்பெசிஃபிக்கா நோட்டீஸ் அப்படிங்கிறது எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னா, அறிவிப்புன்றத ஜென்ரலா நம்ம எப்படி வச்சுக்கலாம்னா லெட்டர்லயும் வச்சுக்கலாம். கம்யூனிகேஷன் as far as the facts which are in dispute between the parties before the proceedings initiated legally among the parties, there is a pre-suit notices or pre-suit communications between the parties is there அப்படிங்கிறத நீங்க வந்து ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும். நமக்கு ஜென்ரலா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, வக்கீல் நோட்டீஸ் முன்னாடி இருக்கு, ப்ரீசூட் நோட்டீஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த நோட்டீஸ் சொல்லுவோம். அந்த நோட்டீஸ் அப்படின்றது அந்த அட்வொகேட் நோட்டீஸ் மட்டுமல்ல, எனி கைண்ட் ஆஃப் கம்யூனிகேஷன் இன் ரைட்டிங் பிட்வீன் தி பார்ட்டிஸ் பிஃபோர் ஃபைலிங் ஆஃப் தி சூட்.
அதுதான் வந்து நோட்டீஸ். இட் ஹாஸ் டு பி ஸ்டேட்டட், அதர்வைஸ் யூ கேனாட் அதை நீங்க வந்து இருக்குன்னு பின்னிட்டு வந்து நீங்க வந்து ப்ளீடிங்ஸ் அமெண்ட் பண்ணாம நீங்க வந்து அதை பண்ண முடியாது அந்த இதுல. அடுத்தது இம்ப்ளைடு கான்ட்ராக்ட் ஆர் ரிலேஷன். whenever any contract or any relation between the any persons is to be implied from a series of letters or conversations or otherwise from a number of circumstances, if shall be sufficient to allege such a contract or relation as a fact and to refer generally to such letters, conversations or circumstances without setting them out in detail. And if in such a case the person so pleading desires to rely in the alternative upon more contracts or relations than one has to be implied from the circumstances, he may state the same in the alternative. இதுக்கு நான் ஒரே உதாரணம் சொல்றேன், டக்குன்னு உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். என்னன்னா, டைம் is made an essence of the contract between the parties at the time when the contract has been entered into. But the subsequent conduct of the parties, அவங்க என்ன சொல்றாங்க, 3 மாசத்துல பணத்தை கொடுத்து எழுதிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எழுதின ஒரு 15வது நாள்லயே விக்கிறவர் என்ன சொல்றாரு, வாங்கவர்கிட்ட போய் எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது, நான் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு எழுதி தானே கொடுக்க போறேன், அதனால எனக்கு இந்த பணத்தை கொடுங்க, நான் பின்னாடி எழுதி கொடுத்துட்றேன், வாங்கிறத எழுதி கொடுத்துட்றேன், நீங்க கொடுக்குற பணத்துல கழிச்சுக்குங்க அப்படின்னு சொன்னால் சப்சிக்வெண்ட் கான்டக்ட், சர்க்கம்ஸ்டன்சஸ், தி லெட்டர்ஸ் ஆர் தி ரைட்டிங்ஸ் அண்டர் தி கான்ட்ராக்ட் பிட்வீன் தி பார்ட்டிஸ் ஆஃப்டர் தி எக்ஸிகியூஷன் ஆஃப் தட் அக்ரிமெண்ட் ஃபார் சேல் ஆர் எனி டாக்குமெண்ட், தி கான்டக்ட் சப்சிக்வெண்ட் கான்டக்ட் ஆஃப் தி பார்ட்டிஸ் பிலைஸ். என்ன அப்படின்னா, அக்ரிமெண்ட்ல 3 மாசத்துல முடிச்சுக்கணும்னு சொன்னாலுமே சப்சிக்வெண்ட் கான்டக்ட் ஆஃப் தி பார்ட்டிஸ், அவர் 1 மாசத்துல எனக்கு பணம் கொடுங்க அப்படின்னு கேட்டோம், இவரும் கொடுத்துட்டாரு அப்படின்னா இம்ப்ளைடு சர்க்கம்ஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா, போத் பார்ட்டிஸ் ஹேவ் லெஃப்ட் ஆர் தி கண்டிஷன் ஃபார் தி பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் தி கான்ட்ராக்ட் தட் டைம் வந்து எசென்ஷியல் அப்படிங்கிறத சப்சிக்வெண்ட் கான்டக்ட்ல இந்த மாதிரி பணம் வாங்கிட்டு போய் அவங்க அதை வந்து பிரஸ் பண்ணல அப்படிங்கிற அந்த கான்டக்ட் இருந்தது அப்படின்னு சொன்னால் அதை இங்க சொல்லணும், இங்க வந்து சொல்லணும். ஏன்னா generally the doctrine is time is not the essence of the contract as far as immovable property is concerned, but it is there, we may not have a straitjacket formula. It depends upon the each and every facts of the case. ஒரு உதாரணத்தை எடுத்துக்கங்களேன், அக்ரிமெண்ட்லயே என் பொண்ணு கல்யாணத்துக்கோ அல்லது என் பையன் கல்யாணத்துக்கோ அல்லது என் வீடு ஏலத்துக்கு வருது, இந்த ஏல பணத்தை நான் கட்டுறதுக்காக இந்த சொத்தை நான் விற்கிறேன், அதனால இத்தனாம் தேதிக்குள்ள எனக்கு இந்த பணத்தை கொடுத்து நீங்க வந்து எனக்கு வந்து முடிச்சுக்கணும் அப்படின்ற ஒரு கட்டம் இருக்கு அப்படின்னு சொன்னால், அந்த சப்சிக்வெண்டா அந்த அக்ரிமெண்ட்ல சொல்லி இருக்கக்கூடிய அந்த ஃபேக்சுவல் ஆஸ்பெக்ட் ஃபர்தர் ஸ்ட்ரெங்தன் தி டைம் இஸ் தி எசன்ஸ் ஆஃப் தி கான்ட்ராக்ட். அந்த இடத்துல வந்து பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட் வந்தது அப்படின்னு சொன்னால் அது வந்து இட் இஸ் வைட்டல் ஃபார் போத் பார்ட்டிஸ், எஸ்பெஷலி ஃபார் தி பிளெயின்டிஃப். ஏன்னா என்ன காரணத்துக்காக அவர் விற்கிறாரு, என்ன சூழ்நிலையில டைம் வந்து பிக்ஸ் பண்றாங்க, அதை வந்து வாதி ஏத்துக்கிட்டு இந்த அக்ரிமெண்ட் வந்தது. இது மாதிரி இல்லாம ஜெனரலா இருந்தது அப்படின்னு சொன்னால் டைம் இஸ் நாட் தி எசன்ஸ் ஆஃப் தி கான்ட்ராக்ட் as far as immovable properties are concerned. Subsequently, date is fixed. A date is fixed and the performance has to be completed between the parties within the stipulated date under the agreement அப்படின்னு வரும்போது அது இந்த மாதிரி சப்சிக்வெண்டா அமௌண்ட் வந்து அக்ரிமெண்ட் ஏற்பட்டதுக்கு அப்புறமாவே வந்து ஒரு 2-3 தடவை அவர் வந்து வாங்கி பின்னாடி வந்து ப்ராப்பரா வந்து என்டாஸ்மெண்ட் பண்ணி கொடுத்திருக்காரு அப்படின்னு சொன்னால் தி சப்சிக்வெண்ட் கான்டக்ட் ஷோஸ் ஃப்ரம் தட் ரிசைட்டல்ஸ் லெட்டர்ஸ் கான்டக்ட் ஆஃப் தி பார்ட்டிஸ் அந்த இம்ப்ளைடு கான்ட்ராக்டா தே ஹவ் கிவன் அப் தி டைம் இஸ் தி எசன்ஸ் ஆஃப் தி கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது உங்களுடைய ப்ளீடிங்ஸ்ல வரக்கூடிய ஒரு பொருண்மைகள் நிறைய இருக்கக்கூடிய ஒரு வழக்கா இருந்தால் அதை நீங்கள் அந்த மாதிரி சொல்லணும். ஏன் டைம் இஸ் தி எசன்ஸ் ஆஃப் தி கான்ட்ராக்ட்னு அந்த அக்ரிமெண்ட்ல வந்தது, இப்ப டைம் இஸ் நாட் தி எசன்ஸ் ஆஃப் தி கான்ட்ராக்ட் ஏன்னா இம்ப்ளைடு கான்ட்ராக்ட் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லணும். ஸோ இது இந்த ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு எல்லா இதுக்குமே வந்து ஆர்டர் 6 ரூல் 12க்கு வந்து பொருந்தும். அடுத்து ப்ரிசம்ப்ஷன் ஆஃப் லா.
neither party need in any pleading allege any matter of fact which the law presumes in his favor or as to which the burden of proof lies upon the other side unless the same has first been specifically denied consideration for all the bills of exchange. இதுல அதான் கீழே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துட்டாங்க பாத்தீங்களா, presumption of law. presumption of law ப்ளீட் பண்ணணும்ன்ற அவசியம் இல்லை. ஏன்னா லா presumes, லா வந்து presumes. இப்ப அதுல வந்து என்ன அப்படின்னா அவங்க கீழே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். ப்ராமிசரி நோட் வந்து சப்போர்ட்டட் பை கன்சிடரேஷன், அது எனக்கு வந்து ப்ரிசம்ஷன் இருக்கு. அவர் பணத்தை வாங்கிட்டு பாண்ட் எழுதி கொடுத்தாரு அப்படின்னு சொன்னா போதும், அது பொருண்மை. ஆனா அந்த பணத்தை வாங்கிட்டது எனக்கு வந்து ப்ரிசம்ஷன் இருக்கா சட்டத்துல அப்படின்னு ப்ளீட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அந்த ப்ரிசம்ஷன் வந்து கோர்ட் எடுத்துக்கும். கோர்ட் கேன் டேக் ஜுடிஷியல் நோட்டீஸ் ஆஃப் இட் as far as presumption are concerned. presumption are concerned. அந்த எவிடன்ஸ் ஆக்ட் கிளாஸ் எடுக்கும்போது மே ப்ரிசியூம் ஷால் ப்ரிசியூம் இருக்கு பாத்தீங்களா, அந்த மே ப்ரிசியூம் ஷால் ப்ரிசியூம் அண்ட் கன்க்ளூசிவ் ப்ரூஃப். அந்த ஷால் ப்ரிசியூம் அப்படிங்கிறது வந்து இந்த பாசிங் ஆஃப் கன்சிடரேஷனுக்கு 20 and 118 of the Negotiable Instrument Act coupled with this section and that provision, court can take judicial notice of it that each and every negotiable instrument is supported by consideration, provided if it is disproved by the other side. You can take presumption is only with regard to only with regard to the passing of consideration. There is no presumption for quantum of consideration. There is no presumption for quantum of consideration. That is why you are entitled to let in evidence even though presumption is there. ப்ரோனோட் எழுதுனது 1 லட்சத்துக்கு வாஸ்தவங்க, நான் 50,000 தான் பணம் வாங்கினேன், 50,000 கிராமத்து முறைப்படி 1 லட்சம் ரூபாயை எழுதி கொடுக்க சொன்னாங்க, நான் எழுதி கொடுத்தேன். 50,000 ரூபாய் நான் வாங்கின பணம், இந்த ப்ரோனோட்டுக்கு 50,000 ரூபாய்க்கு மறுபயன் இல்லை அப்படின்னு you are entitled to let in evidence contrary to the document. It is against section 90, 91 and 92 of the Evidence Act, provided 92 of the Evidence Act gives the exemption for consideration. அதனாலதான் இங்க presumption of law நீங்க வந்து சொல்லணும் அப்படின்ற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதுல சொல்றாங்க. அதை ப்ளீடிங்ஸ்ல கொண்டு வரணும் அப்படின்றதும் கிடையாது. Escalation of prices as far as the specific performance of suit are concerned, the majority of the defendant's statement comes under the category that the property would fetch more than 1 crore rupees. அப்படிங்கிறது escalation of prices, the court can take judicial notice of it, but specific performance பொறுத்தளவுக்கு escalation of prices is not a prime material to be considered either to allow the suit or to dismiss the suit. That is the basic doctrine. அடுத்தது pleadings to be signed. Every pleading shall be signed by the party and his pleader. சூட்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா pleadings பார்ட்டியும் பிளெயின்டிஃபும் கையெழுத்து போடணும், வாதியினுடைய வக்கீலும் கையெழுத்து போடணும். ஆனா அப்பீல் பாத்தீங்க அப்படின்னா கிரவுண்ட்ஸ் ஆஃப் அப்பீல் 41ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த அப்பீல் கிரவுண்ட்ஸ்ல பார்ட்டி ஆர் பிளீடர் வக்கீல் மட்டும் போட்டா போதும். அப்பீல் அந்த மாதிரி இருக்கும் 41ல. இங்க வந்து 2 பேருமே போடணும். ப்ரொவைடட், அதுக்கு ஒரு எக்ஸம்ஷன் கொடுக்குறாங்க. Provided that where a party pleading is by reason of absence or for other good cause unable to sign the pleading, it may be signed by any person duly authorized by him to sign the same or to sue or defend on this behalf. இது என்ன? பவர் ஏஜென்ட் கீழே ஒரு சூட்டு போடுறீங்க, பவர் ஆஃப் அட்டார்னி கீழே ஒரு சூட்டு போடுறீங்க, அல்லது பவர் ஏஜென்ட் பவர் ஆஃப் அட்டார்னி கீழே ஒரு டிஃபெண்டன்ட் டிஃபெண்ட் பண்றாரு அப்படின்னு சொன்னால் இந்த ப்ரொவிஷன்ஸ் கீழே Order 6 Rule 14 கீழே the power agent is authorized to sign the pleadings on behalf of the plaintiff or defendant அப்படிங்கிறது பவர் ஏஜென்ட் கொடுத்திருக்கக்கூடிய இதுல 14ல. 14A address for service of notice. Every pleading when filed by a party shall be accompanied by a statement in the prescribed form signed as provided in sub rule 14 regarding the address of the party. இந்த address of the party வந்து லாங் காஸ்ட் டைட்டில். மேல சொல்லியிருக்கிற ஆர்டர் 1ல யாரு வாதி யாரு பிரதிவாதி அப்படின்னு சொல்றது ஷார்ட் காஸ்ட் டைட்டில். அட்ரஸ் கொடுக்கணும், அட்ரஸ் ஃபார் சர்வீஸ் நோட்டீஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது கொடுக்கிறது லாங் காஸ்ட் டைட்டில். Such address may from time to time be changed by lodging in court a form duly filled up and stating the new address of the party and accompanied by a verified petition.
சப்போஸ் இப்ப வாதி வழக்கு போடும்போது அரியலூர்ல இருக்காரு, வழக்கு போட்டு ஒரு வருஷம் விசாரணைக்கு வர்றதுக்கு முன்னாடி அவர் கரூருக்கு வந்துட்டாரு அப்படின்னு சொன்னால், கரூர்ல அவர் எந்த அட்ரஸ்ல இருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த சேஞ்ச் ஆஃப் அட்ரஸ வெரிஃபைடு பெட்டிஷனோட கொடுக்கணும். வெரிஃபைடு பெட்டிஷன்னா 2 கையெழுத்து, வெரிஃபிகேஷன் வாட் ஐ ஹவ் ஸ்டேட்டட் அபவ் ஆர் ட்ரூ டு தி பெஸ்ட் ஆஃப் மை நாலேஜ் அண்ட் பிலீஃப் அப்படின்னு சொல்லி மேல ஒரு கையெழுத்து கீழே ஒரு கையெழுத்து போட்டு வெரிஃபைடு பெட்டிஷன்ல கோர்ட்ல நீங்க வந்து அதை கொடுக்கணும். கொடுத்தா கோர்ட் அதை ரெக்கார்ட் பண்ணிக்குவாங்க, சேஞ்ச் ஆஃப் அட்ரஸ் ரெக்கார்ட் பண்ணிக்குவாங்க. அது எதுக்குன்றத நான் அப்புறமா இது முடியும் போது சொல்றேன். அந்த மாதிரி கொடுக்கணும், நம்மலாம் கொடுக்கறது இல்ல, ஆனா சட்டத்துல இருக்கு. The address furnished in the statement made sub rule 1 shall be called the registered address of the party and shall until duly changed as aforesaid be deemed to be the address of the party for the purpose of service of all processes in the suit or in any appeal from any degree or order therein made or for the purpose of execution and shall hold good subject as aforesaid for a period of 2 years after the final determination of the cause or matter. இதுல மாறுனா கோர்ட்டுக்கு சொல்லணும், அப்படி மாத்திட்டாங்க அப்படின்னு சொன்னால் வெரிஃபைட் பெட்டிஷன்ல சொல்லிட்டு அதை வந்து ரெஜிஸ்டர்ட் அட்ரஸா வச்சுக்கணும். அந்த ரெஜிஸ்டர்ட் அட்ரஸ் எவ்வளவு நாளுக்கு வேலிட்னா 2 இயர்ஸ்க்கு வேலிட். determination of the cause of the matter 2 years validity. Service of process may be effected upon a party at his registered address in all respects as though such party resided thereon or thereat. Service on notice of the process na கோர்ட்ல இருந்து வாதிக்கோ பிரதிவாதிக்கோ அனுப்பக்கூடிய, அது கோர்ட்டு சொல்லி வாதி அனுப்புனாலும் சரி, கோர்ட்டு சொல்லி பிரதிவாதி அனுப்புனாலும் சரி, அல்லது கோர்ட்டே அனுப்பிச்சாலும் சரி, அந்த ரிஜிஸ்டர்ட் அட்ரஸ்க்கு தான் அனுப்பணும். அந்த ரிஜிஸ்டர்ட் அட்ரஸ்ல சேஞ்ச் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சில பேர் என்ன அஃபிடவிட் போடுவாங்க அப்படின்னு சொன்னால், நான் அந்த இடத்துல குடியில்லை, நான் வந்து காலி பண்ணி போயிட்டேன், அதனால எனக்கு வந்து இந்த நோட்டீஸே வந்து வந்ததே எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னா, இட்ஸ் நாட் அ குட் காஸ் டு செட் அசைட் எனி அட்வர்ஸ் ஆர்டர் passed by the court against the respective parties. When it will become a good defense provided if you exhaust this section. நான் வந்து சேஞ்ச் ஆஃப் அட்ரஸை கொடுத்துட்டேன், நான் இந்த வெரிஃபைட் பெட்டிஷன் போட்டுட்டேன், கோர்ட்ல ரெக்கார்ட் ஆயிடுக்கு, ஆனாலும் கோர்ட் என்னுடைய பழைய அட்ரஸுக்கே நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கீங்க, அதனால என்னால வர முடியல அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்பார்ட்டி ஆர்டரையோ அல்லது ஒரு எக்ஸ்பார்ட்டி டிகிரியவோ செட்டிசைட் பண்றீங்க அப்படின்னு சொன்னால் இட்ஸ் a குட் டிஃபென்ஸ், அதர்வைஸ் நாட். இது ஒரு கிரவுண்டு, இது இல்லாம வேற கிரவுண்டு. இதுலயே வந்து இவ்வளோ ஒரு அட்ரஸ் ஃபார் சர்வீஸுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கறது இந்த ப்ரொவிஷன் படிச்சீங்கன்னா புரியும். சாதாரணமா நம்ம நினைச்சுக்கிட்டோம், ஒரு போன் நம்பர் போட்டு ஒரு பேரை போட்டு நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா இது வந்து ஒரு ரிச்சுவல் மாதிரி பண்ணுறோம். பிளைண்ட் போடும்போது இது ஒரு ரிச்சுவல் மாதிரி பண்றோம். இட்ஸ் நாட் அ ரிச்சுவல், இட்ஸ் மேண்டேட்டரி. இது மேண்டேட்டரி மட்டும் இல்ல, ஒரு ஆர்டர், ஒரு டிகிரி, ஒரு அப்பீல், ஒரு கோர்ட்டினுடைய உத்தரவு எப்படி ஒருத்தரை பாதிக்கும் அப்படிங்கிறது இந்த சர்வீஸ் ஆஃப் பிரசன்டிங் ஆஃப் தி ரிஜிஸ்டர்ட் அட்ரஸ் டு தி கோர்ட் அப்படிங்கிறதுல அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. ஏன்னா ஸ்பெசிபிக்கா நீங்க அதை கொடுக்கும்போது பிளைண்ட் ப்ளீடிங்ஸ்ல கீழே ஒரு அண்டர்டேக்கன் அதுல வரும். அந்த ஆர்டர் the plaintiff undertakes to file change of address if any in future அப்படின்னு ஒரு அண்டர்டேக்கன் கொடுப்பீங்க. அதுலயும் கையெழுத்து போடுவார் வாதி. அந்த அண்டர்டேக்கன் கொடுத்து தான் நம்ம அந்த பிளைண்டே வந்து கொடுக்கணும். அப்பதான் அதை வந்து ப்ராப்பர் பிளைண்ட் அதை நம்பர் பண்ணுவாங்க. இது எல்லாமே இந்த மாதிரி வரும்போது ஏன் அவ்வளவு ஸ்பெசிபிக்கா அதை கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால், ப்ராப்பரா அது சர்வீஸ் ஆகணும், சேஞ்ச் ஆகிறது சகஜம், அதை கோர்ட்டுக்கு தெரியப்படுத்தணும், அந்த ப்ராப்பர் அட்ரஸுக்கு கோர்ட் வந்து அந்த அனுப்பணும், அதுக்கப்புறமா அதனுடைய ரிசல்ட்ஸை வந்து எடுத்துக்கிட்டு வந்து கோர்ட் வந்து அந்த கேஸை வந்து முடிவு பண்ணணும். இது எல்லாமே எதுக்கு அப்படின்னா ஒன்லி டு அவாய்ட் தி டிலே. ப்ராப்பரா போயிருக்கு, எல்லாமே ப்ராப்பரா நடந்திருக்கு அப்படின்றது அதுல இருக்கணும் ரெக்கார்ட்ல. அது ப்ராப்பரா இல்லே அப்படின்னு செட்டிசைட் பண்றதுக்கு உண்டான வாய்ப்புகளும் அந்த சட்டத்துல கொடுத்துருக்கிறதுனால அதற்கு உண்டான அனைத்தையும் சரியாக கொடுக்கணும்
அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ப்ரொவிஷன் சொல்றாங்க. ஈவன் இதுலயே கடைசி பேராகிராஃப் பாத்தீங்கன்னா, நத்திங் இன் திஸ் ரூல் 8 prevent the court from directing the service of process at any address if for any reason it thinks fit to do so. இவ்வளவும் பண்ணியுமே கோர்ட்டு ஏதோ ஒண்ணு சரியில்லை, திரும்பியும் வந்து ஒரு இதுக்கு வந்து அனுப்புங்க அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணாங்கன்னா இவ்வளவு பண்ணியும் நீங்க வந்து திருப்பி கொடுக்கலாம். 7 the court is if satisfied that the party was prevented by the sufficient cause from filing the true address at the proper time shall set aside the order of the stay or order striking out the defense on such terms as it caused or otherwise as it thinks fit shall appoint a day for proceeding with the suit or defense as the case may be. இந்த அட்ரஸ் ஃபார் சர்வீஸ் இல்ல அப்படின்னு சொன்னா எக்ஸ்பர்ட் ஆர்டர் மட்டும் இல்ல, உங்களை டிஃபென்ஸை ஸ்ட்ரக் அவுட் பண்ணலாம், டிஃபென்ஸே வந்து ஸ்ட்ரக் அவுட் பண்ணலாம், ஸ்ட்ரைக்கிங் அவுட் ஆஃப் டிஃபென்ஸ் அண்ட் செட் அசைட் தி ஆர்டர் ஆஃப் ஸ்டே, இது எல்லாமே பண்ணலாம் மெரிட்ஸ்ல. அதை பண்ணி இன்னென்ன காரணத்தினால என்னால வர முடியல அப்படின்ற ஒரு சூழ்நிலையில அஃபிடவிட்ல ப்ரூவ் பண்றீங்கன்னா அந்த கண்டின்ஜென்சிலையும் in order to render substantial justice to the parties, அதான் முக்கியம். நேச்சுரல் ஜஸ்டிஸ் தான் இதெல்லாம் டெக்னிகாலிட்டிஸ். பிகாஸ் இட் இஸ் as far as procedures are concerned they are all handmade laws. சப்ஸ்டான்ஷியல் லா தான் பார்க்கணும். சப்ஸ்டான்ஷியல் லா அப்படிங்கிறது தான் வந்து இட் இஸ் a real justice to the parties. டெக்னிகாலிட்டிஸ் இஸ் அதர்வைஸ். டெக்னிகாலிட்டிஸ் வந்து unless otherwise it is totally hid under the provisions of any law அப்படின்னா மட்டும்தான் அதை பார்த்துக்கணும். பாத்தீங்கன்னா ஒரு லிமிடேஷன் ஆக்ட் இருக்கு, அந்த லிமிடேஷன்ல ப்ரோனோட் 3 வருஷத்துல வரல, சப்ஸ்டான்ஷியலா அதுல வந்து வரக்கூடிய லால வரல அப்படின்ற போது ஆட்டோமேட்டிக்கா சூட் இஸ் பார்ட் பை லிமிடேஷன். அந்த மாதிரி இல்லாம சப்ஸ்டான்ஷியல் லால எப்பவுமே மெரிட்ஸ்ல வந்து ஜட்ஜ்மெண்ட் வாங்குறதுக்கு தான் வழக்கறிஞர்கள் முயற்சி பண்ணணும் எந்த சூழ்நிலையிலுமே. எக்ஸ்பர்ட் அதாவது எல்லா வழக்கறிஞர்களுமே வந்து செக்ஷன் 5 பெட்டிஷன் போட்டுக்கிட்டு ஈவன் அதர்வைஸ் இஃப் இட் ஹஸ் பீன் அடாப்டட் அஸ் எ டைலட்டரி டாக்டிஸ் அப்படின்ற மாதிரி வந்தது அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கூட அது நாளைக்கு வந்து மேல் கோர்ட்டுக்கு போச்சு அப்படின்னா ஒரு 4-5 வருஷம் கழிச்சு திரும்பி ஏதாவது ஒரு காஸ்ட்ல போட்டு நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லணும். ஸோ ஒரு சீசன்டு சிவில் அட்வொகேட் வந்து இந்த லிமிடேஷன் அதாவது செக்ஷன் 5 அப்ளிகேஷன்ல போறக்கூடியது எல்லாத்தையுமே it has to be liberally construed, not liberally construed, not by the court, not only by the court but also by the advocates. ஏன்னா the duty of the advocates towards the client to see that the case has to be disposed of on merits. டெக்னிகாலிட்டிஸ் போச்சு அப்படின்னா டைம் போகுமே தவிர ஏதாவது ஒரு கோர்ட்ல போய் அது செட்டசைடு வந்துடும். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய லிட்டிகன்ட் மென்டாலிட்டி ஆர்டர் 1 ரூல் 10 அப்ளிகேஷன் அப் டு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் ஃபைட் பண்றாங்க. மெஜாரிட்டி ஆஃப் கிளைண்ட்ஸ் வந்து லிட்டிகன்ஸ் அவங்க வந்து ஒரு ஆர்டர் 1 ரூல் 10 அப்ளிகேஷன் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் வந்து எடுத்துட்டு போறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது வேஸ்ட் ஆஃப் டைம். சப்போஸ் சுப்ரீம் கோர்ட் அலோவ் பண்ணி நீங்க அவனை சேர்த்து கேஸ் நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டா 15 வருஷம் சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் நடந்தது இங்க வந்தது முடிஞ்சு போயிடும். அதுக்கு நமக்கு தெரியும் as an advocate, நமக்கு வந்து ஒரு கேஸ் நடத்தும் போது வேர் அவர் ஷூ பிஞ்சஸ் அப்படிங்கிறதும் தெரியும், வாட் இஸ் தி கார்பரேட் வெயில் அப்படிங்கிறதும் தெரியும். இந்த ரெண்டையும் டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் மெஜாரிட்டி அப்பார்ட் ஃப்ரம் த சிபிசி என்னுடைய பிராக்டிக்கலா நான் வந்து சொல்றது நல்லது, கிளைண்ட்டுக்கு ஒரு நல்லது பண்றோம் வக்கீல் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னா don't agitate as far as section 5 applications are concerned, whether it be a dilatory tactic even adopted by the person who applied the petition before the court. Let on the passing of orders you request the court to see that the case has to be disposed of within 1 month or 2 months on merits. இது வந்து directly we are doing justice to our claims. சரிங்களா? அடுத்தது 15 verification of pleadings. Save as otherwise provided by any law for the time being in force, every pleading shall be verified at the foot of the party. நான் சொன்ன பாத்தீங்களா plaintiff கடைசி வெரிஃபிகேஷன் வந்து ஆர்டர் 6 ரூல் 15ல வரும். For the time being in force for every pleading shall be verified at the foot by the party or by one of the parties pleading or by some other person proved to the satisfaction of the court to be acquainted with the facts of the case. இப்போ இது ஏன் மேல ஒரு பார்ட் சொல்றாங்க கீழே ஒரு பார்ட் சொல்றாங்க, என்னது இது அப்படின்னா ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருக்கக்கூடியது என்ன வெரிஃபிகேஷன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பிளெயின்டினுடைய
பிளெயின்டிஃபினுடைய பர்சனல் நாலேஜ்ல சொல்லி இருக்கக்கூடிய ப்ளீடிங்ஸ், அவருக்கு தெரிந்து அவர் சொல்லியிருக்கக்கூடிய ப்ளீடிங்ஸ். ரெண்டாவது பார்ட் என்ன அப்படின்னா, ஆர் பை சம் அதர் பர்சன் proved to the satisfaction of the court to be acquainted with the facts of the case. இது ஈஸியா புரியணும் அப்படின்னா பேங்க் கேஸ் வச்சுக்கோங்களேன், பேங்க் சூட் வச்சுக்கோங்க. பேங்க்ல வரக்கூடிய மேனேஜர் ஒருத்தருக்கும் ஒரிஜினல் டிரான்சாக்ஷன் பிட்வீன் தி பார்ட்டிஸ் தெரியாது. ஒவ்வொரு பேங்க் மேனேஜரும் மாறி மாறி வருவாங்க. அப்ப அவங்க எதை வச்சு சொல்றாங்க? those who are acquainted the person proved to the satisfaction of the court. என்ன, அந்த பேங்க்ல அவர் மேனேஜரா இருக்காரு, சாட்டிஸ்பாக்சன் ஆஃப் தி கோர்ட், அந்த பேங்க்குடைய பிரான்ச் மேனேஜர் அவர் தான். அந்த பேங்க்குக்காக அவர் வழக்கு போடுவதற்கு அவங்களுடைய பேங்க் அவர் ஆத்தரைஸ் பண்ணியிருக்கு. சாட்டிஸ்பாக்சன் டு தி கோர்ட் டு பி அக்வைண்டட் வித் தி ஃபேக்ட்ஸ் ஆஃப் தி கேஸ். அதுல சொல்லியிருக்கக்கூடிய பொருண்மை இவருக்கு நேரடியா தெரியாது. ஏன்னா இந்த லோன் நடக்கும் போதோ, இந்த பணம் கொடுக்கும் போதோ, டியூ வரும்போதோ இவர் மேனேஜரா இல்ல, வேற யாரோ இருந்திருக்காங்க. அப்போ அக்வைண்டட் வித் தி ஃபேக்ட்ஸ் எதை வச்சு? ரெக்கார்ட்ஸை வச்சு. ஸோ தி ஃபேக்ட்ஸ் which is in direct link with the party who pleads in the plaint comes under the first category, and the party who does not have the first hand information about the pleadings comes under the second category, which called who acquainted with the facts of the case. That is, they have to plead the pleadings of facts from the records maintained by the institution. அவங்க கையெழுத்து போடுறது. அதுதான் ரெண்டாவது பார்ட். அதுல ரெண்டாவது, தி பர்சன் வெரிஃபைங் ஷால் ஸ்பெசிஃபை எனி ரெஃபரன்ஸ் டு தி நம்பர்டு பேராகிராஃப்ஸ். நான் போன தடவை சொன்னேன்னு நினைக்கிறேன், போன இதுல தான் சொன்னேன் நினைக்கிறேன். ப்ளீடிங்ஸ் வெரிஃபிகேஷன் பண்ணும்போது எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி யாரோ ஒரு டவுட் கேட்டாங்க. அந்த டவுட்ல கேட்டேன் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, பேராகிராஃப் வைஸ் எனக்கு தெரிஞ்சதை நான் நான் பண்றேன்னு சொல்லணும். அதுதான் இங்க 2. தி பர்சன் வெரிஃபைங் ஷால் ஸ்பெசிஃபை by reference to the numbered paragraphs of the pleading what he verifies of his own knowledge and what he verifies upon information received and believed to be true. இப்படி இருக்கணும் ப்ளீடிங்ஸ், இப்படி இருக்கணும், இப்படித்தான் இருக்கணும். 1 முதல் 3வது பேராகிராஃப்ல இருந்து பிளெயின் ப்ளீடிங்ஸ் வருது அப்படின்னா 3ல இருந்து 9 வரைக்கும் எனக்கு தெரியும், நேரடியா தெரியும். 10, 11, 12 எனக்கு இன்ஃபர்மேஷன் மூலியமா தெரியும். ஒரு வெரிஃபிகேஷன் எப்படி கொடுக்கணும் அப்படின்னு இருக்கீங்க. பட் வெரிஃபிகேஷன்லாம் இவ்வளவு ஸ்ட்ரிக்டா ப்ளீடிங்ஸ்ல இருக்கா, நம்ம பிளெயின்ட்ல இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. அதான் உண்மை. இப்படிதான் இருக்கணும். இந்த வெரிஃபிகேஷன் இருந்தது அப்படின்னு சொன்னாதான் அது ப்ராப்பர் வெரிஃபிகேஷன் அர்த்தம். அடுத்தது, the verification shall be signed by the person making it and shall state the date on which and the place at which it was signed. அப்படியே ஒரு தடவை கண்ணு மூடி நீங்க அந்த வெரிஃபிகேஷனை தமிழ்லயோ இங்கிலீஷ்லயோ சொல்லி பாருங்க. I the plaintiff herein do declare that the fact stated above அப்படின்னு சொல்லிடுறோம். Fact stated in paragraph 3 to 9 above are true to the best of my knowledge and belief, and rest of the paragraphs from my information, and I sign that ஒரு ஆன். இதான் வெரிஃபிகேஷன். இது ஃபுல்லா இங்க இருக்கு, இதுல இருக்கு. அடுத்தது, தி பர்சன் வெரிஃபையிங் தி ப்ளீடிங்ஸ் ஷால் ஆல்சோ ஃபர்னிஷ் an affidavit in support of his pleadings. இது இந்த amended CPC. இந்த amended CPC ல proof of affidavit னு கொடுக்குறீங்க இல்லையா, அந்த proof of affidavit இந்த ஆர்டர் 6 ரூல் 15 subclass 4ல the person verifying the pleading shall also furnish an affidavit in support of his pleadings. இதான் அந்த proof affidavit. அந்த proof affidavit அதில் தான் கொடுக்குறீங்க. அந்த proof affidavit plaintiff கொடுக்கும்போது கொடுக்கக்கூடிய அந்த proof affidavit அந்த provisions கீழே கொடுக்குறீங்க. அடுத்தது ஆர்டர் 6 ரூல் 16 striking out pleadings. The court may at any stage of the proceedings order to struck out or amend any matter in any pleading which may be unnecessary, scandalous, frivolous or vexatious. இது கோர்ட் சூமோட்டாவே பண்ணலாம். இந்த இதை சூமோட்டாவே பண்ணலாம், பெட்டிஷன் போட்டும் பண்ணலாம். அடுத்தது
which may be unnecessary, scandalous, frivolous and vexatious, or which may tend to prejudice, embarrass or delay the fair trial of the suit. இது எப்போ வரும்? ஃபேர் ட்ரையல் ஆஃப் தி சூட் வந்து ஸ்ட்ரைக்கிங் அவுட் ஆஃப் ப்ளீடிங்ஸ் வந்து எப்போ வரும்? எம்பரேஸ் ஆர் டிலே தி ஃபேர் ட்ரையல் ஆஃப் தி சூட் அப்படிங்கிறது அந்த ஃபேக்சுவல் ஆஸ்பெக்டை பொறுத்து பார்த்துட்டு இது வந்து ஃபேர் ட்ரையலுக்கு வரக்கூடியதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி, ஈவன் அதர்வைஸ் இட் வில் காஸ் டிலேன்னா அந்த அந்த பொறுத்தளவுக்கு இருக்கக்கூடிய ப்ளீடிங்ஸை சூமோட்டாவே வந்து கோர்ட் வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணலாம். பட் அதுக்கெல்லாம் இப்போ வந்து கோர்ட்டுக்கு வந்து டைம் கிடையாது, அதை யாரும் பார்க்கறதும் இல்லை. பட் இந்த மாதிரி இந்த சிபிசியில் சொல்லியிருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து ஃபாலோ பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன், எல்லாருக்குமே நல்லது, கோர்ட்டுக்கும் நல்லது, வழக்கறிஞர்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இது இப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா தப்பா எடுத்துக்கூடாது. பாதி இது வந்து நம்ம அப்படியே பார்த்துட்டு வந்து எல்லாத்தையுமே வந்து பண்ணிட்டு அப்படியே இது பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம். ஓரளவுக்கு இந்த சிபிசி தெரிஞ்சு இருக்கக்கூடிய ஒரு ஆபீசர் வரும்போது அவர் கேட்கும்போது தான் நமக்கு இது எங்க இருக்கு அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு இன்க்ளினேஷனே வருது. இதுல இருக்கா, இங்க இருக்கா, எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கக்கூடிய இன்க்ளினேஷனே வருது. அது வந்து இது தெரிஞ்சுக்கணும். இது வந்து தெரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப நல்லது. ஏன்னா we cannot taken back or we cannot be put in dark. ஏன்னா வழக்கறிஞர் அப்படிங்கிறவங்க வந்து ஓரளவுக்கு தனக்கு தெரிஞ்ச சட்டத்தை தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு கோர்ட்ல போய் நின்னாலே பாதி பயம் இருக்காது. அந்த ஒரு 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 ஆசோலேஷன்ல இருக்கும்போது தான் நமக்கு இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அப்படின்ற ஒரு டவுட் வந்து வரக்கூடியது வரும். அதுக்கு தான் அந்த செக்ஷன்ஸை படிச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னால் தட் இஸ் ஆத்தென்டிகேட்டட். செக்ஷனை வந்து இது இருக்கு சார், பவர் ஆஃப் அட்டார்னி ரிஜிஸ்டர் பண்ணணும் தான் இது வந்து இருக்கு அப்படின்னு ஒருத்தர் ஒரு ஜட்ஜ் சப்போஸ் சொல்றாரு அப்படின்னு சொன்னால், 8(1) ஆஃப் தி எவிடன்ஸ் ஆக்ட் படிங்க. 8(1) எவிடன்ஸ் ஆக்ட்ல பாருங்க சார், நோட்டரி பப்ளிக் கையெழுத்து போட்டாலே பவர் ஆஃப் அட்டார்னி போதும்னு இருக்கு அப்படின்னு எவிடன்ஸ் ஆக்ட்ல இருக்கு. அப்ப நமக்கு அவங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லும் போது, அப்ப ரிஜிஸ்டர் தான் பண்ணணுமோ, அப்போ எப்படி கொடுக்க கூடாதோ அப்படின்னு இது எங்க பாக்குறது அப்படின்னா பவர் ஆஃப் அட்டார்னி ஆக்ட்ல பாக்குறதா? அப்பதான் நமக்கு ஒரு சந்தேகமே வரும். அப்ப தெளிவா இது இந்த இடத்துல இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல எப்படி இருக்கு அப்படின்னா நோட்டரி பப்ளிக் போட்டு ஆத்தரைஸ் பண்ணாலே ஒரு பவர் ஆஃப் அட்டார்னி செல்லும் அப்படின்னு எவிடன்ஸ் ஆக்ட்ல சொல்றாங்க. அப்ப அது சொல்லும் இல்ல, அப்ப செல்லாதுன்னு ஏன் சொல்லணும்? அந்த ப்ரொவிஷன் இருக்கு இல்லையா? சோ அந்த மாதிரி சட்டத்தை பொறுத்தளவுக்கு எந்தெந்த செக்ஷன்ஸ்ல இருக்கு அப்படிங்கிறத அட்லீஸ்ட் செக்ஷனை ஸ்பெசிபிக்கா தெரியாட்டினாலும் இந்த ஆக்ட்ல இருக்கு அப்படின்னு உட்காந்து ஒரு 10 நிமிஷம் தொலைவுனீங்கன்னா ஏதாவது ஒரு ப்ரொவிஷன் வந்து உங்களுக்கு வந்து கிடைச்சிடும். அடுத்தது which is otherwise an abuse of process of court, வேணும்னே போன்றாங்க. அடுத்தது வந்து அதாவது இந்த ஸ்ட்ரைக்கிங் ஆஃப் ப்ளீடிங்ஸ் அப்படிங்கிறதுல வந்து ப்ளீடிங்ஸ் மட்டும் வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்றது, நாட் தி என்டையர் சூட். நாட் என்டையர் சூட்னா 11 செக்ஷன் 11 ரிஜெக்ஷன் ஆஃப் பிளைண்ட், ஆர்டர் 7 ரூல் 11 and order 7 rule 10 return of plaint, order rule 10A what is the procedure of returning the plaint. இது வந்து ப்ளீடிங்ஸ் மட்டும் ஸ்ட்ரைக் அவுட் பண்றது. ஏன்னா to avoid unnecessary delay, to have a fair trial and which tends to any scandalous pleadings in the plaint which is unnecessary as far as the suit is concerned. அதுக்காக தான் வந்து அதை பண்றாங்க அப்படின்னு சொல்லி பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஆர்டர் 6 ரூல் 17 அமெண்ட்மெண்ட் ஆஃப் ப்ளீடிங்ஸ். இது பிராக்டிஸ் பண்ற எல்லா அட்வொகேட்டுக்கும் தெரியும். அட் எனி டைம் பிஃபோர் ப்ரொனவுன்சிங் தி ஜட்ஜ்மெண்ட், the court may at any stage of the proceedings allow either party to alter or amend his pleadings in such manner and in such terms as may be just and shall such amendments shall be made or as may be necessary for the purpose of determining the real questions in controversy between the parties. இந்த amendment of pleadings அப்படிங்கிறதுல எல்லாருக்குமே ஒரு டவுட் என்ன வரும் அப்படின்னா, எல்லாருமே பண்ணினது வந்து ஆர்டர் 6 ரூல் 17 ஃபார் பிளைண்ட். சரிங்களா? எல்லாருமே கம் அக்ராஸ் பண்ணிருப்போம். ஆனா இந்த ஆர்டர் 6 ரூல் 17 இஸ் ஈக்குவலி அப்ளிகபிள் ஃபார் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் ஆல்சோ. ஒரு பேராகிராஃபை நீங்க அமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்ல ஆர்டர் 8ல ஸ்பெசிபிக்கா ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் அமெண்ட் பண்றதுக்கு ப்ரொவிஷன்ஸ் கிடையாது. கவுண்டர் கிளைம் போடலாம், செட் ஆஃப் கொடுக்கலாம். அது அடுத்து ஆர்டர் 8 வரும்போது சொல்றேன். பட் இன்னைக்கு உங்களுக்கு ஒரே ஆர்டர் 6லயே வந்து டோட்டல் டைம் கன்சியூம் ஆயிடுச்சு.
இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டையும் நீங்க இந்த ஆர்டர் 6 ரூல் 17ல வந்து பண்ணலாம். அது எப்படி சார் நீங்க சொல்றீங்க அப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சேன் இல்லையா, ஆர்டர் 6 ரூல் 1 ப்ளீடிங் ஷால் மீன் பிளெயிண்ட் ஆர் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட். அப்ப பிளெயிண்ட் ஆர் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா இந்த ஆர்டர் 6ல சொல்லியிருக்கக்கூடியது எல்லாமே ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் பொருந்தும், இன்க்ளூடிங் அமெண்ட்மெண்ட். ஸோ நீங்க ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் அமெண்ட் பண்ணணும் அப்படின்னா 151ல போடுறது அப்படிங்கிறது கிடையாது. ஆர்டர் 6 ரூல் 17ல ரெட் வித் 151 போடுறது தான் ப்ராப்பர் ப்ரொவிஷன். இப்போ ஆர்டர் 6 ரூல் 17 ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் அமெண்ட் பண்ணலாம். அமெண்ட்மெண்ட் வந்து ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் அந்த ப்ரொவிஷன் தான் அப்படிங்கிறதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். Trial commenced. இது வந்து manner in which at such terms as may be and all amendments shall be made may be necessary for the purpose of determining the real questions between the contract parties. அதான் amendment எந்த சூழ்நிலையில வருது, எப்பப்போ வருது அப்படிங்கிறது it depends upon each fact and circumstances of the case. அதுக்கு வந்து வரும். நான் முதலே சொன்னேன், அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிறது கூடுமான வரைக்கும் ஒரு வழக்கறிஞர் அவருடைய ப்ளீடிங் அவருடைய வழக்குல இருக்கப்படாது அப்படிங்கிறது தான் வந்து ஒரு டிட்டர்மினேஷனோட இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர் அட்வொகேட். அவர் ஒரு 100 சூட்டு போடுறாரு அப்படின்னு சொன்னால் அந்த 100 சூட்டுல 2 சூட்டு அல்லது 3 சூட்டு அமெண்ட்மெண்ட் வந்து பண்ணலாம், தப்பு இல்லை. ஆனால் போடக்கூடிய 100 சூட்டில் 60 சூட்டு அமெண்ட்மெண்ட் வருது அப்படின்னு சொன்னால் அவர் வழக்கறிஞர் வேலையை ஒழுங்கா செய்யலன்னு அர்த்தம். சரிங்களா? அடுத்தது ஆர்டர் 6 ரூல் 18 ஃபெயில்யூர் டு அமெண்ட் ஆஃப்டர் ஆர்டர். அதாவது அமெண்ட்மெண்ட் ஆர்டர் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா டு கேரி அவுட் தி அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிறது 14 நாள்ல பண்ணணும். 14 நாள்ல பண்ணணும் அப்படிங்கிறதே ஸ்பெசிபிக்கா இந்த செக்ஷன்ல இருக்கு. ஆனா டாக்கெட் ஷீட் பாத்தீங்க அப்படின்னா ஃபார் கேரிங் அவுட் தி அமெண்ட்மெண்ட் ஃபார் ஏபிசி and also for the amended copy of plaint. Amended copy of plaintக்கும் amended copy of plaint தான் அந்த திருத்துறது. அத 14 daysல நீங்க கொடுக்கணும். 14 days from the date of the order. He shall not be permitted to amend after the expiration of such limited time. You are prohibited. First partல as aforesaid or of such 14 days as the case may be unless the time is extended by the court. இப்போ இந்த 14 நாள்ல எனக்கு தெரிஞ்சு 14 நாள்ல வந்து யாருமே வந்து அமெண்ட்மெண்ட் வந்து கேரி அவுட் பண்ணிருக்க மாட்டாங்க. வெரி ரேர். ஒரு கோர்ட்ல இருக்கக்கூடிய கேஸ் எடுத்தீங்க அப்படின்னா 1000 கேஸ் இருக்குன்னா 1000 கேஸ்ல 300 அமெண்ட்மெண்ட் இருக்கு அப்படின்னா 300 அமெண்ட்மெண்ட்ல 100 அமெண்ட்மெண்ட் அலோ இருக்குன்னா அந்த 100 அமெண்ட்மெண்ட் ஆன தேதியிலிருந்து 14 நாளுக்குள்ள எந்த வழக்கறிஞருமே அல்லது எந்த கோர்ட்டுமே 14 நாளுக்குள்ள நீங்க அமெண்டட் பிளெயிண்ட் காப்பி கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்கினதா சரித்திரமே இல்லை. காரணம் என்ன அப்படின்னா டெக்னிக்காலிட்டிஸ். அமெண்ட் பண்ணியாச்சு, அமெண்ட்மெண்ட் பர்மிட் பண்ணியாச்சு, அமெண்ட் ஆகி போச்சு, இனி என்ன கேரி அவுட் தி அமெண்ட்மெண்ட் தானே பண்ணட்டும் அப்படின்ற அந்த ஹைப்பர் டெக்னிக்காலிட்டிஸ்க்கு வந்து கோர்ட் வந்து கொடுக்காம கொஞ்சம் டைம் கொடுக்குறாங்க. அந்த டயத்தை நம்ம ப்ராப்பரா பயன்படுத்துறது இல்லை. இப்போ மெஜாரிட்டி ஆஃப் ஜுடிஷியல் அந்த அமெண்ட்மெண்ட்ஸுக்கு வரக்கூடிய அந்த சிபிசி அமெண்ட்மெண்ட்ஸ் கமெண்ட்ஸ் சொல்றாங்க இல்லையா, அந்த எக்ஸ்பர்ட் வந்து கமிட்டி வந்து கொடுக்கக்கூடிய அந்த கமெண்ட்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய கேசஸ் வந்து கமிஷன் ரிப்போர்ட் வந்து ஃபைல் பண்ணாததுனாலையும் சபார்டினேட் ஜுடிஷியரியில கமிஷன் ரிப்போர்ட் வந்து போடாததுனாலையும் இந்த அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து ப்ராப்பரா வந்து அந்த டயத்துக்குள்ள வந்து கேரி அவுட் பண்ணாததுனாலையும் அமெண்ட்மெண்ட்னே போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதுனாலையும் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறதும் வருஷ கணக்கில் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத வந்து ஒரு ஸ்டடி பண்ணி ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து நம்ம மட்டும் இல்லை இந்தியா பூரா அப்படிதான் இருந்திருக்க மாட்டே தெரியுது. அதனாலதான் இப்ப 90 டேஸ்ல நீங்க ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் போடணும் அப்படின்ற அந்த கான்செப்டை கொடுக்குறாங்க. பட் அந்த 90 டேஸ் இப்போ வந்து அதுக்கப்புறமா வாங்க முடியாது அப்படின்னு இருந்தா கூட சுப்ரீம் கோர்ட் வந்து அவ்வளோ ஸ்ட்ரிக்டா நீங்க பார்க்க வேணாம், இப்போ வந்து நீங்க பின்னாடி கொடுத்தாலுமே வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. கொஞ்சம் வாட்டர் டவுன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா சபார்டினேட்ஸ் கோர்ட்டை பொறுத்த அளவுக்கு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்து ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொன்னால்
அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் போடுறது அப்படிங்கிறது வந்து கையில இருக்கக்கூடிய டாக்குமெண்ட் வச்சு போடுறதுங்கிறது வேற. ஆனா ஒரு ஆபீஸ்ல போய் காப்பி வாங்கிட்டு வந்து நகல் கொடுத்து அதன் அடிப்படையில நம்ம போடணும் அப்படிங்கும்போது அந்த பார்ட்டி எவ்வளவு நடக்கிறான் எவ்வளவு போறான் அப்படின்னு நம்ம டேபிள்ல உட்காந்து சொல்லிடுறோம். நீ போய் இதை வாங்கிட்டு வா, அடங்கல் வாங்கிட்டு வா, கம்ப்யூட்டர் சீட்டா வாங்கிட்டு வா, வந்து ஏ ரிஜிஸ்டர் காப்பி வாங்கிட்டு வா, பழைய எஸ்எல்ஆர் காப்பி வாங்கிட்டு வரலாம் சொல்லிடுறோம். ஆனா அதை வாங்குறதுக்கு அவன் எவ்வளவு கஷ்டப்படுறான் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஆனா நமக்கு ஒண்ணு வந்து இதை போய் அலையும் போதுதான் நமக்கு அப்ப தெரியுது, ஓ நம்ம பாட்டுல சேர்ல உட்காந்துட்டு இதை வாங்கிட்டு வா அதை வாங்கிட்டு வான்னு சொல்லி விடுறோம், இதை வாங்குறதுக்கு இவ்வளவு கஷ்டம் இருக்கு அப்படிங்கிறதுனாலதான் டைம் கொடுத்தாங்க. இப்ப அவங்க என்ன அதுக்கு காசு சொல்றாங்க அப்படின்னா, நாங்க தான் அப்ப எல்லாத்தையுமே டிஜிட்டல் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த டிஜிட்டல்ல நீங்க வந்து போட்டு பார்க்கும்போது உங்களுக்கு கிடைச்சிருது இல்ல, அதை வச்சு நீங்க ஸ்டேட்மெண்ட் போடலாம் இல்லையா. அதான் ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் ரீசன்ஸ் ஃபார் தட் limiting the period of time for filing the written statement inside the court, the observation made, the comments அதை கொடுத்துருக்காங்க. அதுல அது ஒரு வகையிலும் பரவாயில்ல மாதிரி தான் தோணுது. ஒன்லி டு ஸ்பீட் அப் தி ப்ரொசீஜர், ஸ்பீட் அப் ஃபார் தி டிஸ்போசல் ஆஃப் தி கேசஸ், அதுதான் வந்து அதுல வந்து கொடுத்துருக்கிறது. அதனால 14 நாள்ல நீங்க வந்து அதை வந்து கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுல வந்து ஆர்டர் 6ல வந்து இருக்கு. ஆர்டர் 7ல நான் 6, 7 மேக்சிமம் 6, 7 மட்டும் முடிக்கிறேன் இன்னைக்கு. 8 முடியாத தெரியுது, கொஞ்சம் எலாபரேட்டா போயிட்டேன்னு நினைக்கிறேன் இதுல 6ல. ஏன்னா அப்பதான் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும், அதுக்காக தான் வந்து அவ்வளோ இறங்கி வந்து சொன்னேன். அடுத்தது பர்டிகுலர்ஸ் ஆஃப் பிளைண்ட். இப்ப நான் சொன்னேன் இல்லையா, இந்த பிளைண்ட்ங்கிறது வந்து ஒரு டாக்குமெண்ட், அந்த எப்படி இருக்கணும், அந்த நாமன் அந்த எந்த இது வந்து அந்த மெத்தடாலஜி எப்படி செரியேட்டமா இருக்கணும் அப்படிங்கிறது பிளைண்ட்ல வந்து ஆர்டர் 7ல ரூல் 1 particulars to be contained in the plaint. பிளைண்ட்ல என்ன இருக்கணும், plaint shall contain the following particulars, ABCD, இது எல்லாமே தெரியும். நேம் ஆஃப் தி கோர்ட் ஃபர்ஸ்ட் முதல்ல இன் தி கோர்ட் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் முன்சேஃப் அப்படிங்கிறது ஆர்டர் 7 ரூல் 1ல வருது. அடுத்தது தி நேம் ஆஃப் டெஸ்கிரிப்ஷன் அண்ட் பிளேஸ் ஆஃப் ரெசிடென்ஸ் ஆஃப் தி பிளைண்டிஃப், லாங் காஸ்ட் டைட்டில். அடுத்து வரக்கூடியது லாங் காஸ்ட் டைட்டில். The name, description and place residence of the defendant so far as they are ascertained. Defendant உடைய long cast title. Where the plaintiff or the defendant is a minor, the person unsound mind, a statement to that effect. யார் வந்து மைனரா இருந்தாங்கன்னா மைனர், represented by யார் கார்டியனோ அது. The facts constituting the cause of action and when it arose. Last paragraph of the plaint before valuation. Before valuation, cause of action plaint. E 41(7)(1)(e). அடுத்து தி ஃபேக்ட்ஸ் ஷோயிங் தட் தி கோர்ட் ஹஸ் ஜூரிசெக்ஷன். அதுக்கு முன்னாடி காஸ் ஆஃப் ஆக்ஷன் பேராகிராஃபுக்கு முன்னாடி இந்த இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி ஆனது அதுலயே வந்துடும். ரெண்டாவே இப்ப சொல்லிடுவாங்க எப்படின்னா, காஸ் ஆஃப் ஆக்ஷன் ஃபார் தி சூட் அரௌஸ் ஆன் சச் அண்ட் சச் டேட் வேர் தி என்ன டிபெண்டன்ட் டினைஸ் ஹிஸ் டைட்டிலோ அல்லது attempted to disturb his possession in the village of the taluk and of the district அப்படின்னு அதுலயே ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து காஸ் ஆஃப் ஆக்ஷன், செகண்ட் பார்ட் வந்து ஜூரிசெக்ஷன். அதனாலதான் மேல சொல்லும் போது வேல்யூவேஷன் ஃபார் தி பர்பஸ் ஆஃப் கோர்ட் ஃபீ அண்ட் ஜூரிசெக்ஷன் சொல்றது அந்த பார்ட்ல. அது ரெண்டு ஆஸ்பெக்ட், ஒன்னு பெக்கினரி ஜூரிசெக்ஷன் as well as territorial jurisdiction. The facts of the case of the jurisdiction, the relief which the plaintiff claims. நீங்க என்ன கேக்குறீங்களோ லாஸ்ட் பேராகிராஃப், அதாவது டெஸ்கிரிப்ஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டிக்கு முன்னாடி கேட்கக்கூடிய பிரேயர் காலம், தட் இஸ் தி ரிலீஃப் ஸ்டேட்டட். இப்ப வச்சுக்கிங்க பிளைண்ட் எடுத்து வச்சுட்டு 7, 6, 7 அப்படியே வரிசையா போட்டுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா என்டையர் 6, 7 ப்ளீடிங்ஸுக்கு கவர் ஆயிடும் டோட்டலா. Where the plaintiff has allowed to set off or relinquished a portion of his claim, the amount so allowed or relinquished. செட் ஆஃப் அண்ட் கவுண்டர் கிளைம் அப்படிங்கிற வரக்கூடிய ஒரு சூழ்நிலை ஒரு கேஸ்ல இருக்கு அப்படின்னு சொன்னால் அதை எப்படி நீங்க செட் ஆஃப் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நீங்க வந்து அந்த பிளைண்ட்ல வந்து சொல்லிட்டு அந்த செட் ஆஃபை குறைச்சிக்கிட்டு மீதிக்கு உண்டான கோர்ட் ஃபீஸ் ஒட்டுறேன் அப்படின்ற அந்த ஃபேக்ட்ஸையும் நீங்க வந்து அந்த ப்ளீடிங்ஸ்ல வந்து சொல்லணும். A statement of the value of the subject matter of the suit for the purpose of jurisdiction and court fee so far as the case admits. Valuation for the purpose of court fee and jurisdiction எவ்வளவு ரூபா? 5000 ரூபா. Details of valuation, bare injunction suit, since it is incapable of valuation, the plaintiff affixed the notional valuation of rupees 5,000 for which a court fee of rupees 150 is affixed under section 27C of the Court Fees Act. முடிஞ்சு போச்சு.
இது இ, அதாவது ஆர்டர் 7 1 ஐ, அந்த பேராகிராஃப். அடுத்தது மணி சூட். இது வந்து எல்லாத்துக்கும் ஜெனரல். ஸ்பெசிபிக்கா மணி சூட். where the plaintiff seeks the recovery of money, the plaintiff shall state the precise amount claimed. எவ்வளவு அசல், எவ்வளவு வட்டி, இல்ல அதுல பேமெண்ட் இருந்ததுன்னா அந்த பேமெண்ட்டை கழிச்சுக்கிட்டு அதுக்கு உண்டான வட்டி. பட் where the plaintiff sues for mean profits or for an amount which will be found due to him on taking unsettled accounts between him and the defendant, or for movable properties in possession of the defendant, or for debts of which the value cannot, after the exercise of reasonable diligence, estimate, the plaintiff shall state approximately the amount or value sued for. இது என்ன சார் அப்படின்னா, ப்ரோனோட்ல இருக்கக்கூடிய அமௌண்ட்டுக்கு வட்டி போட்டுறீங்க, கொடுத்துறீங்க. சப்போஸ் அன்அசர்டைன்ட் அமௌண்டா இருக்கு நமக்கு, அதாவது அக்கௌண்ட்ஸ் ஃபைனலைஸ் பண்ணல. அக்கௌண்ட்ஸ் ஃபைனலைஸ் பண்ணாதப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்ராக்சிமேட்லி தி பிளேன்டிவ் கிளைம்ஸ் அப்ராக்சிமேட்லின்னு கொடுக்கணும். அப்பதான் அதிகமா வந்தாலும் எவ்வளவு அதிகம் வருதோ அந்த அதிகத்துக்கு உண்டான டிகிரியும் கொடுத்துட்டு அதுக்கு உண்டான டெபிசிட் கோர்ட் ஃபீஸும் வாங்கிக்குவாங்க. இது எப்ப சார் வரும் அப்படின்னா, சப்போஸ் மீன் ப்ராஃபிட் சொல்லியிருக்காங்க. அதுலயே இன்னொரு கேஸ்ல என்ன வரும், ஏன்னா மீன் ப்ராஃபிட்ஸ் வந்து எப்ப வரும், மீன் ப்ராஃபிட்ஸை பொறுத்தளவுக்கு டெலிவரி எஃபெக்ட் ஆகி ப்ராப்பர்ட்டி யார் டிகிரி வாங்கியிருக்காங்களோ அவங்க கையில போனதுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு வந்து அந்த மீன் ப்ராஃபிட் அப்படின்ற கான்செப்ட் வரும். அந்த கான்செப்ட் வந்து மீன் அப்பதான் உங்களுக்கு காஸ் ஆஃப் ஆக்ஷன் அரைஸ் ஆகும். டு ஃபைல் அன் அப்ளிகேஷன் அண்டர் ஆர்டர் 20 ரூல் 12 சிபிசி ஃபார் மீன் ப்ராஃபிட்ஸ் எஸ்பெஷலி. அப்போ இப்போ இன்னொரு கண்டின்ஜென்சி என்ன அப்படின்னா, ஒரு டெனன்ட் இருக்காரு, அந்த டெனன்ட் வெக்கேட் பண்ணிட்டாரு. வெக்கேட் பண்ணது வந்து ஒரு ஆர்சிஓபி போட்டதுக்கு அப்புறம் தான் வெக்கேட் பண்றாரு. ஆர்சிஓபிங்கிறது ஒரு 10-15 வருஷம் நடக்குது. அதுக்கப்புறமா 15 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவர் வந்து ஜெயிச்சு இபி போட்டு டெலிவரி எடுத்துறாரு. அந்த பெண்டிங் ப்ரொசீடிங்ஸ் 15 வருஷம் அவர் ரெண்ட் கொடுக்கல. பெண்டிங் ப்ரொசீடிங்ஸ் அட்மிட்டட் ரெண்ட் கொடுக்கல. தட் இஸ் அரியர்ஸ், தட் இஸ் அசர்டைன்ட் அரியர்ஸ். ஆனா அந்த 15 வருஷத்துக்கு என்ஹான்ஸ்மெண்ட் இருக்கு இல்லையா, ஃபார் யூஸ் அண்ட் ஆக்குபேஷன். அந்த யூஸ் அண்ட் ஆக்குபேஷன் அந்த 15 வருஷத்துக்கு இட் இஸ் அன்அசர்டைன்ட். It has to be ascertained only after filing of the present suit by taking a commissioner to ascertain the use and occupation value. அப்போ அந்த மாதிரி யூஸ் அண்ட் ஆக்குபேஷன் அப்படிங்கிற அந்த சூட்ல அரியர்ஸ் ஆஃப் ரெண்ட் அசர்டைன்ட் ஆகும். யூஸ் அண்ட் ஆக்குபேஷன் அப்படின்ற அந்த 15 வருஷத்துக்கு அன்அசர்டைன்டா ஒரு டென்டேட்டிவ் அமௌண்ட் கொடுத்து அந்த சூட்டு போடணும். நீங்க இந்த யூஸ் அண்ட் ஆக்குபேஷன் அப்படிங்கிற அந்த சூட்டே பாத்தீங்கன்னா சிபிசியினுடைய ஃபார்ம்ல ஒரு 10 கழிச்சு 10-12 கழிச்சு ஒரு ஹெட்டிங்கே ஒரு ப்ரோஃபார்மா கொடுத்துருப்பாங்க, ஃபார்ம் ஃபார் யூஸ் அண்ட் ஆக்குபேஷன், சூட் ஃபார் யூஸ் அண்ட் ஆக்குபேஷன் அப்படின்னே வரும். ஸோ இந்த கண்டின்ஜென்சிஸ்ல வேறவர் தி பிளேன்டிஃப் குட் நாட் அசர்டைன் தி ஆக்சுவல் அமௌண்ட் டியூ ஃப்ரம் தி டிஃபெண்டன்ட் அட் தி டைம் when he filed the suit, he is entitled under this provision to give the value approximately, and it has to be ascertained at the conclusion of the trial by taking other process to determine the actual dues from the defendant to the plaintiff. இது வந்து 2 மணி சூட்ல. இதுலயும் கமர்ஷியல் கோர்ட்ஸ் ஆக்ட் வந்து இதுலயும் வரும், இந்த இதுலயும் வரும். அது எப்படி கொடுக்கணும் அப்படிங்கறதையும் சொல்றாங்க அந்த இதுல. நான் அதை தனியா உங்களுக்கு வந்து சொல்றேன். அடுத்து 3, where the subject matter of the suit is immovable property. மேல சொன்னது எல்லாமே பாத்தீங்கன்னா மூவபிள் அண்ட் அசர்டைன்ட். இங்க வந்து immovable property. where the subject matter of the suit is immovable property, the plaintiff shall contain a description of property. வேல்யூக்கு அப்புறமா டெஸ்கிரிப்ஷன், அதாவது ரிலீஃப்க்கு அப்புறமா எங்க கொடுக்குறோம், டெஸ்கிரிப்ஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி கொடுக்குறோம். அந்த டெஸ்கிரிப்ஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி கொடுக்கணும்னு எங்க சொல்லியிருக்கு, ஆர்டர் 7 ரூல் 3ல கொடுத்துருக்கு. where the subject matter of the suit is immovable property, where the subject matter of the suit is immovable property, the plaintiff shall contain a description of property sufficient to identify it. நீங்க பாருங்களேன், எங்கேயாவது இப்படித்தான் கொடுக்கணும் அப்படின்னு நீங்க இல்ல, sufficient to identify it அப்படின்னா ஒண்ணும் இல்ல, சிம்பிளா இப்படி வச்சுக்கோங்களேன். ஒரு உயில் எழுதி கொடுத்திருக்காரு ஒருத்தர், ஏ வந்து பிக்கு உயில் எழுதி கொடுத்திருக்காரு. அவர் என்ன சொல்றார், அரியலூரில் எனக்கு சொந்தமான சொத்துக்கள் முழுவதையும் நான் வந்து இந்த உயில் மூலியமா எழுதி கொடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. நம்மனால வழக்கு போடும்போது அது என்ன சொத்துன்னு அசர்டைன் பண்ண முடியல. அப்ப சொத்து விவரத்துல
உயில் எழுதி வைத்த ஏக்கு அரியலூரில் சொந்தமான அசையா சொத்துக்கள் அப்படின்னு நீங்க வந்து டெஸ்கிரிப்ஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி கொடுத்தால் அந்த சூட்டை நம்பர் பண்ணுமா வேண்டாமா? சஃபிஷியன்ட் டு ஐடென்டிஃபை. அரியலூர்ல இருக்கிற சொத்துன்னு சொல்லிட்டேன். என்னென்ன சொத்துன்னு நான் ட்ரையல்ல சொல்லிக்குவேன். அப்புறம் எனக்கு என்ன தெரிய வருதோ அப்ப நான் வந்து என்னென்ன சொத்து அப்படின்னு நான் சொல்லிக்குவேன். அப்போ கொடுக்கும் போது ஈச் அண்ட் எவ்வரி சர்வே நம்பரோட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லல. முதல்ல ஆரம்பமே என்னன்னா சஃபிஷியன்ட் டு ஐடென்டிஃபை தி ப்ராப்பர்ட்டி அப்படின்னா என்ன? இது ஒரு கண்டின்டென்சி. இன்னொன்னு என்ன அப்படின்னா 4 பவுண்டரிஸ் தரீங்க. அந்த ஊர்ல அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு 4 பவுண்டரிஸ் தரீங்க. பட் யூ ஆர் நாட் அவேர் ஆஃப் தி சர்வே நம்பர் அப்படின்னா இட் இஸ் சஃபிஷியன்ட் டு ஐடென்டிஃபை தி ப்ராப்பர்ட்டி. உங்களுக்கு சர்வே நம்பர் தெரியுது, 4 பவுண்டரிஸ் தெரியல அப்படின்னா சர்வே நம்பர் மட்டும் சொன்னீங்க அப்படின்னா சஃபிஷியன்ட் டு ஐடென்டிஃபை தி ப்ராப்பர்ட்டி. எங்கேயுமே இந்த ஆர்டர் 7 ரூல் 3ல டெஸ்கிரிப்ஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, சர்வே நம்பர், 4 பவுண்டரி, செட்டில்மெண்ட் சர்வே நம்பர், இந்த எதுவுமே எல்லாமே சேர்ந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செக்ஷன் இல்ல. நம்ம தரோம், நமக்கு அவைலபிலிட்டியா இருக்கு தரோம். பட் இதை ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றேன்னா, தெரியாத ஒரு சூழ்நிலையில சொத்து விவரமே தெரியாம நம்ம எப்படி வழக்கு போடுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து யோசிக்க வேண்டியதில்லை. இதை படிச்சு பார்த்தீங்க அப்படின்னா சஃபிஷியன்ட் டு ஐடென்டிஃபை அப்படின்றது என்னன்னா இந்தந்த கண்டின்ஜென்சிஸ்ல இந்த மாதிரி நீங்க போடலாம். ஒண்ணு சூட் ஆன லாஸ்ட் ப்ரோ நோட்னு இருக்கு. நான் அப்புறமா அது வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். சூட் ஆன லாஸ்ட் ப்ரோ நோட் அப்படின்னு. ஸோ இந்த டெஸ்கிரிப்ஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது வந்து சஃபிஷியன்ட் டு ஐடென்டிஃபை இட் அண்ட் இன் கேஸ் சச் ப்ராப்பர்ட்டி கேன் பி ஐடென்டிஃபைடு பை பவுண்டரிஸ். தெரிஞ்சால் இன் கேஸ் ஐடென்டிஃபைடு பை தி பவுண்டரிஸ் ஆர் நம்பர்ஸ், அண்ட் நம்பர்ஸ் இல்ல, ஆர் நம்பர்ஸ் இன் ஏ ரெக்கார்ட் ஆஃப் செட்டில்மெண்ட். இதுதான் நம்ம சொல்ற சர்வே நம்பர். In a record of settlement or the plain shall specify such boundaries or numbers. So எந்த இடத்துலயுமே இது எல்லாத்தையும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சிவில் ஆர்டர் 7 சொல்லவே இல்லை. இது ஏதாவது ஒன்ன சொன்னா போதும். ஆனால் சர்வே நம்பர் சொல்லி நீங்க ஒரு டோட்டல் எக்ஸ்டென்ட் இருக்கு, 1 ஏக்கர்ல 50 சென்ட் தான் நீங்க தாவா சொத்தா காமிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் சர்வே நம்பர் சொல்லி அந்த முழு விஸ்தீரணத்தை சொல்லி எவ்வளவு விஸ்தீரணம் தாவா சொத்து அப்படிங்கிறத சொல்லி அது எந்த பக்கம் இருக்குன்னு சொல்லி அதனுடைய நான்குலயே கண்டிப்பா சொல்லணும். அதனுடைய நான்குலயே கண்டிப்பா சொல்லணும். அது எந்த சூட்டா இருந்தாலும் சரி, டிக்ளரேஷன் இன்ஜங்ஷனா இருந்தாலும் சரி, டிக்ளரேஷன் பொசஷனா இருந்தாலும் சரி, அல்லது பேர் இன்ஜங்ஷனா இருந்தாலும் சரி. ஏன்னா அது சரியா இல்லைன்னா எக்ஸிகியூஷன்ல ப்ராப்ளம் வரும். அந்த டிகிரியை எக்ஸிக்யூட் பண்றதுல ப்ராப்ளம் வரும். ஈவன் இன்ஜங்ஷன் சூட்டுக்கு எக்ஸிகியூஷன் என்ன? அரெஸ்ட். இன்ஜங்ஷன் சூட்டுக்கு எக்ஸிகியூஷன் அரெஸ்ட் பண்ணும்போது கூட அந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த அளவுக்கு சஃபிஷியன்ட்டியா இல்லை அப்படின்னு சொன்னா இட்ஸ் எ கிரவுண்ட் டு எஸ்கேப் ஃப்ரம் தட் கண்டெம்ப்ட் ஆர் அரெஸ்ட். ஸோ ஒரு ஃபுல் வேல்யூ, ஃபுல் எக்ஸ்டென்ட் இருக்குன்னா அதை சர்வே நம்பர்ல நீங்க சொல்லிடலாம். பட் அந்த ஃபுல் எக்ஸ்டென்ட்ல ஏதாவது ஒரு எக்ஸ்டென்ட் மட்டும்தான் சூட் ப்ராப்பர்ட்டின்னா அது எந்த பக்கம்னு சொல்லணும், அதற்கு உண்டான நான்குலையும் சொல்லணும். அப்பதான் பிராக்டிக்கலா வந்து அந்த டிகிரியை எக்ஸிக்யூட் பண்ண முடியும். When the plaintiff sues as a representative, where the plaintiff sues in a representative character, the plaintiff shall show not only that he has an actual existing interest in the subject matter, but that he has taken the steps, if any, necessary to enable him to institute a suit concerning it. என்னன்னா ஆர்டர் 1 ரூல் 8. ஆர்டர் 1 ரூல் 8 has to be read with ஆர்டர் 7 ரூல் 4. ரெப்ரசன்டேட்டிவ் கெப்பாசிட்டி போடும்போது என்ன சொல்லுவோம்? ஏ ஃபார் ஹிம்செல்ஃப் அண்ட் ஆஸ் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் ஃபோர்த் நியூ கிராஸ் ஆஃப் அரியலூர் அப்படி போடணும்.
அப்படிதான் ஸ்பெசிஃபை பண்ணணும். ரெப்ரசன்டேட்டிவ் கெப்பாசிட்டியா இருந்தா பிளைன்டிஃப் அப்படி பண்ணணும். டிபெண்டன்ட் ரெப்ரசன்டேட்டிவ் கெப்பாசிட்டியில சூ பண்றீங்களா, டிபெண்டன்ட்டையும் அந்த மாதிரி தான், ஃபார் டிபெண்டன்ஸ் ஃபார் தெம்செல்ஸ் அண்ட் ஆஸ் இந்த வகைராவுக்காக, இன்னென்ன வகைராவுக்காக அவங்க வந்து ரெப்ரசன்ட் செய்யப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லணும். அது ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும்னே இருக்கு. அப்பதான் அந்த கெப்பாசிட்டியில நீங்க கேஸ் நடத்த முடியும். அதர்வைஸ் இண்டிவிஜுவலா மட்டும்தான் கேஸ் நடத்த முடியும். டிபெண்டன்ஸ் இன்ட்ரெஸ்ட் அண்ட் லயபிலிட்டி பி ஷோன். நம்ம பேராகிராஃப்ல சொல்லுவோம், யூசுவலா பிளைன்ட்ல சொல்லிடுவோம், பிரதிவாதிக்கும் வழக்கு சொத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, பிரதிவாதிக்கு வழக்கு சொத்தில் உரிமை இல்லை, பிரதிவாதி வந்து வழக்கு சொத்தில் அனுபவத்தில் இல்லை, பிரதிவாதி ஒரு மூன்றாம் நபர். அதை கண்டிப்பா சொல்லணும். அதை நம்ம சொல்றோம். அது எதனால சொல்றோம்னா ஆர்டர் 7 ரூல் 5ல சொல்லணும்னு இருக்கு. அதனால சொல்றோம். டிபெண்டன்ஸ் இன்ட்ரெஸ்ட் அண்ட் லயபிலிட்டி பி ஷோன். அவனுக்கு என்ன அந்த சொத்துல இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்ல, அவர் எந்த விதத்தில் அந்த வழக்கு சொத்தில் அவருக்கு வந்து என்ன வந்து எந்த விதமான ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படிங்கறத சொல்லணும். கிரவுண்ட்ஸ் ஆஃப் எக்ஸம்ஷன் ஃப்ரம் லிமிடேஷன் லா, இது நீங்க சொல்லணும். எப்படி உங்களுடைய வழக்கு காலாவதி தோஷத்தால் பாதிக்கப்படவில்லை அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, ஒண்ணு இல்ல, ஒரு ப்ரோனோட் இருக்கு, அந்த ப்ரோனோட் 3 வருஷம் முடிஞ்சு போச்சு. ப்ரோனோட் 3 வருஷம் முடிஞ்சு போச்சு. ஆனா அந்த ப்ரோனோட் காலாவதி ஆகிறதுக்கு முன்னாடியே பின்னாடி ஒரு ஒரு வரவு இருக்கு. அந்த வரவு இருக்கு. அந்த வரவு வந்து இந்த ப்ரோனோட் 3 வருஷம் முடியறதுக்கு 1 மாசத்துக்கு முன்னாடி அந்த வரவு இருக்கு அப்படின்னா, நீங்க மொட்டையா வந்து ப்ரோனோட் வந்து இத்தனாம் தேதி எழுதி கொடுத்தாங்க, இத்தனாம் தேதி எழுதி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு வரும்போதே இந்த லிமிடேஷன் ஆஸ்பெக்ட்ல நீங்க இந்த ப்ளீட் பண்ணலன்னா உங்களுடைய சூட் வந்து லிமிடேஷன் தாண்டி ஃபைல் பண்றீங்க. அப்படிங்கும்போது லிமிடேஷன் தாண்டி ஃபைல் பண்ணாலும் எந்த அடிப்படையில லிமிடேஷனுக்குள்ள இருக்கீங்க அப்படின்னா, இந்த பாருங்க, அவரு ரைட்டிங்ல இந்த அமௌண்ட்டை வந்து எங்களுக்கு வந்து இந்த கடனுக்காக இவ்வளவு ரூபா வந்து 1 மாசத்துக்கு முன்னாடி வர வச்சு கொடுத்திருக்காரு அப்படின்னு சொன்னால், இட் எக்ஸ்டென்ட்ஸ் ஃபர்தர் லிமிடேஷன் ஃபார் 3 years. அக்னாலஜ்மெண்ட் ஆஃப் டெட் இன் ரைட்டிங். அக்னாலஜ்மெண்ட் ஆஃப் டெட் இன் ரைட்டிங் லிமிடேஷன் ஆக்ட்ல. அப்போ அக்னாலஜ்மெண்ட் ஆஃப் டெட் ஆஃப் ரைட்டிங் இன்ன தேதியில எழுதி கொடுத்தது காரணத்தினால இந்த வழக்கு காலாவதி தோஷத்தால் பாதிக்கப்படவில்லை அப்படின்னு ஸ்பெசிபிக்கா சொல்லணும். அல்லது எக்ஸம்ஷன்லயும் சொல்லணும். இப்ப நான் சொன்னது எக்ஸம்ஷன். லிமிடேஷனுக்குள்ள இருக்கான்னா ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் சூட்ல காஸ் ஆஃப் ஆக்ஷன் எப்போ வருது அப்படின்னா, ரைட் டு சூ அக்ரூஸ் எப்போ அப்படின்னா, தேர்ட் காலத்துல இருக்கக்கூடிய லிமிடேஷன் ஆஸ்பெக்ட்ல ஒன்னு when date is fixed, அந்த டேட் இஸ் ஃபிக்ஸ்ட்னா அந்த டேட்ல இருந்து ரெஃப்யூசல் 3 years. அல்லது when the performance is refused without any date, when the performance is refused னா refusal இருந்து 3 years. அப்போ ரெஃப்யூசல் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொன்னா, டேட் ஃபிக்ஸ் பண்ணா கண்டுபிடிச்சிடலாம். டேட் ஃபிக்ஸ் பண்ணல அப்படின்னா ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸை பொறுத்தளவுக்கு ரெஃப்யூசல் அப்படிங்கிறத கான்டாக்ட் ஆஃப் பார்ட்டிஸ் நோட்டீஸ் பிளேட் அ பைவட்டல் ரோல். ப்ரீசூட் நோட்டீஸ் வந்து தி இன்டென்ஷன் டு பர்ஃபார்ம் தி பார்ட் ஆஃப் தி கான்ட்ராக்ட் அண்ட் தி இன்டென்ஷன் ஆஃப் தி டிஃபெண்டன்ட் நாட் டு பெர்ஃபார்ம் தி பார்ட் ஆஃப் தி கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது அந்த நோட்டீஸ். அந்த நோட்டீஸ் வச்சு தான் ரெஃப்யூசல் அப்படிங்கிறத வந்து கொண்டு வர முடியும். அந்த ரெஃப்யூசல்ல இருந்து உங்களுடைய சூட் எப்படி இருக்கு, எந்த லிமிடேஷன்ல வர்றீங்க அப்படிங்கிறத அதுல சொல்லணும். அது வந்து ஸ்பெசிபிக்கா அதுல வந்து 6ல வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது ரிலீஃப் டு பி ஸ்பெசிபிகலி ஸ்டேட்டட். ரிலீஃப் டு பி ஸ்பெசிபிகலி ஸ்டேட்டட். ஒரு டிக்ளரேஷன் கேக்குறீங்க அப்படின்னா ஒரு டிக்ளரேஷன், ஒரு இன்ஜங்ஷன் கேக்குறீங்கன்னா இன்ஜங்ஷன். அந்த டிக்ளரேஷன் கான்சிக்வென்ஷியல் இன்ஜங்ஷன் கேக்குறீங்களா இல்ல டிக்ளரேஷன் அண்ட் இன்ஜங்ஷன் கேக்குறீங்களா? டிக்ளரேஷன் கான்சிக்வென்ஷியல் இன்ஜங்ஷன் அப்படின்னா 25B ஒரு கோர்ட் ஃபீ. டிக்ளரேஷன் அண்ட் இன்ஜங்ஷன் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா டிக்ளரேஷனுக்கு ஒரு கோர்ட் ஃபீ, இன்ஜங்ஷனுக்கு ஒரு கோர்ட் ஃபீ. 25ல ஒரு கோர்ட் ஃபீ, 27ல ஒரு கோர்ட் ஃபீ. ஸோ கான்சிக்வென்ஷியல் ரிலீஃபுக்கும் அண்ட் ரிலீஃபுக்கும் இதான் வித்தியாசம். இது இல்லாம இன்னும் என்னென்ன பிரேயர் கேட்குறீங்க அப்படின்னா, இப்போ மார்க்டேஜ் சூட்டா இருந்தா ப்ரிலிமினரி டிகிரி, அதுக்கு அடுத்தது ஃபைனல் டிகிரி, அதுக்கப்புறமா அந்த ஃபைனல் டிகிரியில வந்து ஏலம் விடணும், அது 10ல அப்படின்னா பர்சனல் டிகிரி. அந்த மாதிரி ஒவ்வொரு பிரேயரா தனித்தனியா கேட்கணும். பார்ட்டிஷன் சூட்டா ப்ரிலிமினரி டிகிரி ஷேருக்கு, அடுத்து அப்பாயின்மெண்ட் ஆஃப் கமிஷனர், அதுக்கப்புறமா பாசிங் ஆஃப் ஃபைனல் டிகிரி, அதுக்கப்புறமா அக்கௌண்டிங், அதுக்கப்புறமா ஃபியூச்சர் மீன் ப்ராஃபிட்ஸ், அதுக்கப்புறமா பாஸ்ட் மீன் ப்ராஃபிட்ஸ். இது எல்லாமே வந்து ஒரு பார்ட்டிஷன் சூட்ல ஆர்டர் 2 ரூல் 2
ஆர்டர் 2 ரூல் 2ல ஒரே காஸ் ஆஃப் ஆக்ஷன்ல அரைஸ் ஆகக்கூடிய அனைத்து ரிலீஃபையும் கேட்கணும் அப்படிங்கிறது ஆர்டர் 2 ரூல் 2. அதுல பார்ட்டிஷன் சூட்ல பிரிலிமினரி டிகிரி ஃபார் தி ஷேர். அதுக்கு அடுத்தது அப்பாயின்மெண்ட் ஆஃப் அட்வொகேட் கமிஷனர் டு measure the property as per the preliminary degree and allot the plaintiff's share separately. அதை வச்சு ஃபைனல் டிகிரி. அந்த ஃபைனல் டிகிரிக்கு அப்புறமா ஃபியூச்சர் மீன் ப்ராஃபிட்ஸ், ஃபியூச்சர் மீன் ப்ராஃபிட்ஸ் அப்புறமா பாஸ்ட் மீன் ப்ராஃபிட்ஸ், பாஸ்ட் மீன் ப்ராஃபிட்ஸ் அப்புறமா அக்கௌண்ட்ஸ். ஒவ்வொரு கேஸினுடைய டிபெண்ட்ஸ். பட் இந்த பார்ட்டிஷன் சூட்டில் இத்தினி பிரேயரும் ஒரே காஸ் ஆஃப் ஆக்ஷன்ல அரைஸ் ஆகிறது. இதுல எது ஒண்ணு நீங்க மிஸ் பண்ணாலும் தனியா ஒரு வழக்கோ அல்லது ஒரு கிளைமோ கேட்க முடியாது. அதனால இந்த டிஸ்டிங்க்ட் ரிலீஃப் டு பி ஸ்பெசிபிகலி ஸ்டேட்டட். எவரி பிளைண்ட் ஷால் ஸ்டேட் ஸ்பெசிபிகலி தி ரிலீஃப் விச் தி பிளைண்டிஃப் கிளைம்ஸ் எய்தர் சிம்பிளி ஆர் இன் தி ஆல்டர்னேட்டிவ் அண்ட் இட் ஷால் நாட் பி நெசசரி டு ஆஸ்க் ஃபார் ஜெனரல் ஆர் அதர் ரிலீஃப் which may always be given as the court may think just to the same extent as if it had been asked for, and the same rule shall apply to any relief claimed by the defendant in his written statement. என்னவா இருக்க முடியும் அப்படின்னா counter claim. Order 8 rule 3 or 8 rule 6A. 6A has to be harmoniously read with order 7 rule 7. Order 7 rule 8. Relief founded on separate grounds where the plaintiff seeks the relief in respect of several distinct claims or cause of action founded upon the separate and distinct grounds, they shall be stated as far as may be separately and distinctly. ரெண்டுமே relief founded on the separate grounds. அந்த ஒவ்வொரு கிரவுண்டும் வந்து நீங்க செப்பரேட்டா ப்ளீடிங்ஸ்ல என்ன சொல்லிருக்கீங்களோ அதுக்கு இருக்கக்கூடிய அந்த ரிலீஃப் வந்து நீங்க செப்பரேட்டா வந்து இங்க வந்து கேட்கணும். சப்போஸ் இஃப் யூ சே தட் இன் paragraph 7 that such and such document is declared to be void அப்படின்னா இங்க பிரேயர்ல வந்து அந்த ப்ரொவிஷன்ஸ் இருக்கக்கூடிய டு டிக்ளேர் தட் such and such document executed by A in favor of B on such and such date on the file of such and such registration office to be declared as void அப்படின்னு கேட்கணும் ஸ்பெசிபிக்கா. Procedure on admitting the plaint. Order 7 rule 9 where the court orders that the summons be served on the defendants in the manner provided in rule 9 order 5, it will direct the plaintiff to present as many copies. இது வந்து இப்ப புதுசா வந்து வந்திருக்கக்கூடிய அமெண்ட்மெண்ட்ல உங்களுக்கு வந்து எத்தனை டிஃபெண்டன்ட் இருக்காங்களோ அத்தனை டிஃபெண்டன்ட்டுக்கு உண்டான காப்பியை அந்த டிஃபெண்டன்ட்டுக்கு வச்சு அந்த டிஃபெண்டன்ட் காப்பீஸோட தான் வந்து சம்மன்ஸ் வந்து சர்வ் ஆகணும். as there are defendants within 7 days from the date of such order along with the requisite fee for the service of summons on the date of defendants. நீங்க 7 நாளுக்குள்ள you are permitted to, each and every plaintiff is permitted to file the summons. அதாவது நோட்டீஸும் சம்மனும் ஸ்டாம்ப் ஒட்டி கேஸ் நம்பர் ஆனதுல இருந்து 7 நாளுக்குள்ள நீங்க வந்து கொடுக்கலாம். 7 நாளுக்குள்ள நீங்க வந்து அதை கொடுக்கலாம். 7 நாள் தாண்டி போச்சுன்னா யூ மஸ்ட் சீக் தி பர்மிஷன் ஆஃப் தி கோர்ட். முதல்ல நாசர் ஆஃபீஸர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எமர்ஜென்ட் பிளைண்ட் கொடுத்து வரும்போது பேட்டா கொடுக்க விட்டு போச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹியரிங் வந்துருச்சு, ஃபர்ஸ்ட் ஹியரிங் வருது, இல்லாட்டி ஒரு நம்மளே கண்டுபிடிச்சு கொண்டு போய் கொடுக்குறோம் அப்படின்னா நாசர் ஆஃபீஸ் ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. 7 நாளுக்கு மேல வந்து நீங்க தாக்கல் பண்றதுனால இதை நாங்க வந்து ரிட்டர்ன் பண்றோம் அப்படின்றாங்க. அப்ப என்ன பண்ணணும்? யூ ஃபைல் அன் அப்ளிகேஷன் அண்டர் 148 சிபிசி, செக்ஷன் 148 சிபிசி. ஏன்னா wherever a time is granted, wherever a time is prescribed for doing a particular act, and if the person who fails to perform or doing that act within that time, he cannot automatically after the expiry of the time approach the court to do that thing. அதை அவங்க பண்ண முடியாது. அதுக்கு 148ல என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் டைமுக்கு நீங்க வந்து டைம் கேட்கணும். 7 நாள்ல இந்த சூழ்நிலைனால எங்களுக்கு வந்து பேட்டா வந்து கட்ட முடியாம போச்சு, அதனால அதை மன்னிச்சுக்கிட்டு இந்த பேட்டாவை வந்து டிஃபெண்டன்ட்டுக்கு வந்து அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உள்ள கொடுக்கணும். அதை பேட்டா செக்ஷன்ல கொடுத்தீங்கன்னா அதை நாசர் ஆபீஸ் வாங்கி கோர்ட்ல போய் இஷ்யூ சம்மன்ஸ் பர்மிட் பெட்டிஷன் அலௌடு இஷ்யூ சம்மன்ஸ்னு அவங்க போடுவாங்க. அதுக்கப்புறம் தான் சம்மனே போகும். எத்தனை கோர்ட்ல இது பண்றாங்கன்றது எனக்கு தெரியல. பழைய நாசர் ஆபீசர் நாங்கெல்லாம் வந்து வக்கீலா வந்தப்ப எங்க நாசர் ஆபீசர்ல வந்து 3 நாள் போச்சுன்னா 4 நாள் பெட்டிஷன் கொடுத்தாதான் அவங்க வாங்குவாங்க, இல்லாட்டி வாங்க மாட்டாங்க. ஆட்டோமேட்டிக்கா ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க சம்மனை.
அடுத்தது ரிட்டர்ன் ஆஃப் பிளைண்ட் ஆர்டர் 7 ரூல் 10 subject to the provisions of 10A the plaint shall at any stage of the suit be returned to be presented to the court in which the suit should have been instituted. ரெண்டு விதமா ஒன்னு என்ன அப்படின்னு சொன்னா ரிட்டர்ன் ஆஃப் பிளைண்ட் அப்படிங்கிறது 10A சொல்லியிருக்கக்கூடிய காரணம் முன்னாடி, அதாவது ரீசன்ஸ் டு பி ரிட்டர்ன்டு 10A இருக்கு, ரிட்டர்ன்றது 10 இருக்கு, கொஞ்சம் உல்டாவா இருக்கும் இந்த ப்ரொவிஷன்ஸ். For the removal of doubts, it is hereby declared that a court of appeal or revision may direct, after setting aside the degree passed in the suit, the return of the plaint under this sub rule. அதாவது ரிட்டர்ன் ஆஃப் பிளைண்ட் இட்ஸ் an ஆர்டர். ரிட்டர்ன் பண்றாங்க பாத்தீங்களா, இட்ஸ் ஜுடிஷியல் ஆர்டர். அந்த ரிட்டர்ன் ஆஃப் பிளைண்ட் ஜுடிஷியல் ஆர்டர் பொறுத்து அப்பீல் கோர்ட் வந்து அப்பீல்ல போய் அவங்க ரிவர்ஸ் பண்றாங்க அப்படின்னா அதையும் வந்து நீங்க கன்சிடர் பண்ணி அந்த டேக்கன் ஆன் ஃபைல் சூட் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது எக்ஸ்பிளனேஷன். நாட் ஓன்லி வேர் தி சூட் இஸ் ஃபைல்டு, அப்பீல் கோர்ட்டும் இப்பதான் நீங்க பார்க்கணும். லிமிடேஷன் ஆக்ட்ல நான் சொன்னேன் சூட் இன்க்ளூட்ஸ் அப்பீல். Procedure on returning the plaint. On returning the plaint, the judge shall endorse thereon the date of its presentation and return. I think on the other day, one of the counsel from Karur asked about the return of plaint, for which I have already given a proper explanation and the reasoned explanation on the date itself, how it has to be represented, how it has to be returned, which is specifically stated in this section. On returning a plaint, the judge shall endorse thereon the date of its presentation and return, the name of the party presenting it, and a brief statement of reasons for returning it. How the suit is maintainable? How the suit is maintainable is returned. Is not the proper return. As per order 7-10 subclass 2 and a brief statement of reasons for returning it. So if a suit has been returned, how the suit is maintainable? It is not a proper return. It is not a proper return. Okay. அடுத்தது order 7 rule 10A. Power of court to fix a date of appearance in the court where the plaint is to be filed after its return. இப்போ ரீப்ரசன்ட் பண்ணிடுறீங்க, ரிட்டர்ன் பண்ணதை ரிட்டர்னா ரீப்ரசன்ட் பண்ணிடுறீங்க. ரீப்ரசன்ட் பண்ணதுக்கு அப்புறமா where in any suit after the defendant has appeared, the court is of opinion that the plaint should be returned, it shall before doing so intimate its decision to the plaintiff. அதாவது டிஃபெண்டன்ட் அப்பியர் ஆனதுக்கு அப்புறமா ஏதாவது ஒரு ரீசன்ல இந்த பிளைண்ட் வந்து ஜூரி செக்ஷன் இல்ல, அதாவது பெக்கினரி ஜூரி செக்ஷன் ஆர் எனி அதர் பார் கிரியேட்டட் அண்டர் எனி ஸ்டாச்சு டெரிட்டோரியல் ஜூரி செக்ஷன் இல்லைன்ற மாதிரி வந்தது அப்படின்னு சொன்னால் அப்போ வந்து பிளைண்ட் ரிட்டர்ன் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பிளைண்ட் ஷுட் நாட் பி ரிஜெக்டட், இட் ஷுட் பி ரிட்டர்ன்ட். பிளைண்ட் எப்ப ரிஜெக்ட் பண்ணலாம் அப்படின்னா தி ரீசன் ஸ்டேட்டட் இன் ஆர்டர் 7 ரூல் 11 மட்டும்தான் தி கோர்ட் இஸ் எம்பவர்ட் டு ரிஜெக்ட் தி பிளைண்ட். In all other reasons, the court has to only return the plaint under order 7 rule 10A. ரிட்டர்ன் பண்ணணும். ரிட்டர்ன் பண்ணும்போது பிளைண்டிஃப்க்கு நோட்டீஸ் கொடுக்கணும், அவரை கேட்கணும் என்ன இந்த மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்களே நீங்க என்ன சொல்றீங்க. Where an intimation is given to the plaintiff under sub rule 1, the plaintiff may make an application to the court. இதுல ரெண்டு இருக்கு. ஒன்னு என்னன்னா அந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா கோர்ட்டாவே ரிட்டர்ன் பண்றது ஒண்ணு, இன்னொன்னு என்னன்னா அவர் சொல்றது சரிதாங்க நானே அப்ளிகேஷன் போட்டுறேன் என் பிளைண்ட்டை நீங்க ரிட்டர்ன் பண்ணுங்க அப்படின்னு சொல்றது ஒண்ணு. ரெண்டாவது where an intimation is given to the plaintiff under sub rule 1 specifying the court in which he proposes to present the plaint after return. நம்ம கொடுக்கக்கூடிய அப்ளிகேஷன்ல எங்க வந்து அந்த கேஸை வந்து கொடுக்க போறோம், எங்க வந்து கொடுக்க போறோம்ன்றத சொல்லி praying the court that may fix the date for appearance. இந்த தேதியில நாங்க வந்து இந்த கோர்ட்ல பிரசன்ட் பண்ணிடுறோம், இதை வந்து அங்க நாங்க வந்து அப்பியர் ஆகிறதுக்கு எங்களுக்கு ஒரு டைம் கொடுங்க. Requesting that the notice of the date so fixed may be given to him and to the defendant. எனக்கும் சொல்லுங்க பிரதிவாதிக்கும் சொல்லுங்க. Under sub rule 2, the court shall before returning the plaint and notwithstanding that the order for return the plaint was made by it on the ground that it has no jurisdiction to try the suit. அதை எழுதி இந்த காரணத்தினால அவர் கொடுத்திருக்கக்கூடிய அப்ளிகேஷன் அலோவ் பண்ணி ஜூரிசெக்ஷன் இல்லாதனால இந்த தேதியில இந்த கோர்ட்ல இத்தனாம் தேதி வாதி பிரதிவாதிகளை போய் அந்த கோர்ட்ல அப்பியர் ஆகிறதுக்கு நான் வந்து ஆர்டர் போடுறேன்
அப்படின்னு ஆர்டர் போடணும். இது வந்து நம்ம அப்ளிகேஷன் கொடுத்தா. When an application is made by the plaintiff, fix a date for appearance of the parties in the court in which the plaintiff is proposed to be presented. Give a plaintiff and the defendant notice of such date for the appearance. Court கொடுக்கணும். Notice of appearance அங்க போய் நீங்க கொடுங்க அப்படின்னு கொடுக்கணும். Where the notice of the date for appearance is given under subrule 3. கொடுத்திருந்தாங்கன்னா அந்த subrule 3 படி நோட்டீஸ் கொடுக்கணும். And it shall not be necessary for the court in which the plaintiff is presented. இவ்வளவு ஏன் சொல்றாங்க அப்படின்னா, எந்த கோர்ட்ல நீங்க பிரசன்ட் பண்றீங்களோ அந்த ப்ராப்பர் கோர்ட்ல பிரசன்ட் பண்ணிட்டு அந்த கோர்ட்ல இருந்து டிஃபெண்டன்ட்டுக்கு சமன் போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா he participated in the previous court about the return of the plaint and he knows about the court where it has to be filed and when it has to be filed and the date on which he has to be appear. Everything is clear as per that order passed by the court and the application filed by the plaintiff. அத சொல்றதுக்கு தான் இங்க சொல்றாங்க. It shall not be necessary for the court in which the plaintiff is presented after its return to serve the defendant with summons for appearance in the suit unless that court for reasons to be recorded otherwise directs. அனுப்ப வேண்டிய அவசியம் இல்ல, பட் கோர்ட் ஃபீல் பண்ணா அனுப்பலாம், அவ்வளவுதான். இதுல என்ன அப்படின்னா, where the application made by the plaintiff under subrule 2 is allowed by the court, the plaintiff shall not be entitled to appeal against the order returning the plaint. இந்த ஆர்டரையும் ஆர்டர் 7 ரூல் 10A சப்கிளாஸ் 5ஐயும் அந்த எக்ஸ்பிளனேஷனையும் படிக்கணும். கோர்ட் தானா ரிட்டர்ன் பண்ணுது அப்படின்னு சொன்னால் நீங்க அப்பீல் போலாம், இட்ஸ் ஜுடிஷியல் ஆர்டர். ஆனா இதே அப்ளிகேஷன் நீங்க போட்டு கோர்ட் ரிட்டர்ன் பண்ணுதுன்னா அப்பீல் போட முடியாது. there is a bar under 5 subclass 5. power of appellate court to transfer suit to proper court. அந்த ரிட்டர்ன் பண்ண பிளைண்ட் அப்பீல் போடுறீங்க அப்படின்னா அப்பீல்ல வந்து அலோ ஆகுது அப்படின்னா அந்த கோர்ட்டே எந்த கோர்ட் ப்ராப்பர் கோர்ட்டோ அந்த கோர்ட்டுக்கு ஃபைல் எடுத்துங்க அப்படின்னு அந்த கோர்ட்டை டைரக்ட் பண்ணலாம். அதுதான் 10B ஆர்டர் 7 10B. அடுத்த ஆர்டர் 7 ரூல் 11 ரொம்ப ஃபெமிலியர் ஆர்டர் அண்ட் ரூல் as far as civil courts advocates are concerned. The plaint shall be rejected on the following cases where it does not disclose a cause of action. இது ரொம்ப ஒரு கம்பர்சம் ஒரு செக்ஷன். அது ஏன்னா காஸ் ஆஃப் ஆக்ஷன் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் நத்திங் பட் பண்டில் ஆஃப் ஃபேக்ட்ஸ். ஏதாவது ஒரு இடத்துல அவனுக்கு வந்து காஸ் ஆஃப் ஆக்ஷன் வந்துடும். அப்போ அந்த காஸ் ஆஃப் ஆக்ஷன் வராத ஒரு கண்டின்ஜென்சி இருக்குமா சார் அப்படின்னா ப்ரீமெச்சூர்ட் சூட்னு சொல்லுவாங்க. அது உங்களுக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்படின்னு சொன்னா, ஒரு நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு இல்லையா, செக் கேஸ் போடுறீங்க. அந்த செக் கேஸ்ல உங்களுக்கு காஸ் ஆஃப் ஆக்ஷன் எப்போ வருது? அந்த 15 டே டிமாண்ட் நோட்டீஸ் கொடுத்து அந்த டிமாண்ட் நோட்டீஸ்ல இருந்து அந்த 15 டேஸ் டிமாண்ட் நோட்டீஸ் அந்த 15 டேஸ் டிமாண்ட் நோட்டீஸ்ல அவன் பணம் கொடுக்கலன்னா அந்த டிமாண்ட் நோட்டீஸ் முடிஞ்சதுல இருந்து 30 டேஸ். சப்போஸ் அந்த 30 டேஸ்க்கு முன்னாடி நீங்க வந்து ஃபைல் பண்றீங்கன்னு வச்சுங்களேன், ஃபைல் பண்ணா ரிஜெக்ட் பண்ணுன்ற அவசியம் இல்லை. கிரிமினல் கோர்ட்டை பொறுத்தளவுக்கு இட் ஹஸ் டு பி ரிட்டர்ன் பிகாஸ் இட் இஸ் ப்ரீமெச்சூர்ட். நோ காஸ் ஆஃப் ஆக்ஷன் ஆர் அரைஸ் ஃபார் தி கம்ப்ளைனன்ட் டு ஃபைல் தட் கம்ப்ளைண்ட் பிஃபோர் தி கோர்ட், ப்ரீமெச்சூர்ட். அப்ப அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராடினரி சர்க்கம்ஸ்டான்சஸ்ல தான் does not disclose a cause of action அப்படின்றாங்க. ஏன்னா ஜட்ஜ்மேட் லாஸ்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா as far as injunction suit is concerned mere apprehension is sufficient ன்னு சொல்றாங்க. whether that is a real apprehension or it is a shadow apprehension, it has to be seen only from the factual aspects of each and every cases. But the doctrine is the cause of action as far as the injunction suit is concerned mere apprehension is sufficient அப்படின்றாங்க. அப்ப பார்க்கும்போது இந்த காஸ் ஆஃப் ஆக்ஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு எனார்மஸ் ஒரு மிகப்பெரிய ஒரு ஏரியா. சிம்பிளா சொல்லிட்டாங்க, வேர் இட் டஸ் நாட் டிஸ்க்ளோஸ் காஸ் ஆஃப் ஆக்ஷன். ஒன்னு, வேர் தி ரிலீஃப் கிளைம்ட் இஸ் அண்டர் வேல்யூ பண்ணிருக்கலாம், ஆனா அந்த அண்டர் வேல்யூ கண்டுபிடிச்சு கோர்ட் வந்து சரி பண்ணி கோர்ட் ஃபீஸ் இந்த டயத்துல கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த டயத்துக்குள்ள நீங்க கொடுக்கல அப்படின்னு சொன்னால் அந்த பிளைண்ட் வந்து ரிஜெக்ட் பண்ணலாம். வேர் தி ரிலீஃப் கிளைம்ட் இஸ் ப்ராப்பர்லி வேல்யூட் பட் தி பிளைண்ட் இஸ் ரிட்டன் இன்சஃபிஷியன்ட்லி, அதான்
கோர்ட் ஃபீஸ் வந்து கட்டினது குறைவா கட்டியிருக்கோம், ப்ராப்பர்லி வேல்யூட், மேல சொன்னது வந்து ப்ராப்பர்லி இம்ப்ராப்பர்லி வேல்யூட் அப்படின்னா அதை திருத்தி கரெக்டா கொடுங்க, அந்த வேல்யூவேஷனை கரெக்டா திருத்தி கொடுங்க அப்படின்ற டயத்துக்குள்ள அதை திருத்தி கொடுக்கலன்னு ரிஜெக்ட் பண்ணலாம். பட் பிளெயின் ப்ராப்பர்லி வேல்யூ பண்ணியிருக்கோம், பட் கோர்ட் ஃபீ இன்சஃபிஷியண்டா ஓட்டிருக்கோம். இன்சஃபிஷியன்ட் கோர்ட் ஃபீயை டெபிசிட் கோர்ட் ஃபீஸை கட்டி கடுங்க ஃபார் டைம் ஃபார் 3 days ஆர் 4 days அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது அந்த 4 நாள்ல கொடுக்கல, அதுக்கப்புறமா திரும்பி ஏதோ கொடுக்குறோம் அப்படின்னா 148ல பெட்டிஷன் போட்டு கொடுப்பீங்க. பட் ரீசன்ஸ் ஒத்துக்கிற மாதிரி இல்லை அப்படின்னு சொன்னா இந்த ப்ரொவிஷனுக்கு கீழே அந்த பிளைண்ட்டை வந்து ரிஜெக்ட் பண்ணலாம். வேர் தி கிளைம்டு ப்ராப்பர்ட்டி இஸ் ப்ராப்பர்லி வேல்யூ. அடுத்தது வேர் தி சூட் அப்பியர்ஸ் ஃப்ரம் தி ஸ்டேட்மெண்ட் இன் தி பிளைண்ட் டு பி பார்டு பை எனி லா. இதுதான் ரொம்ப முக்கியம். வேர் எனி சூட் அப்பியர்ஸ் ஃப்ரம் தி ஸ்டேட்மெண்ட் இன் தி பிளைண்ட், நாட் ஃப்ரம் தி ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் தி டிஃபெண்டன்ட். நம்மளே பிளைண்ட்ல வந்து எப்படியோ ஒரு காரணத்தினால எதையாவது ஒண்ணு சொல்லி இது வந்து படிச்சு பார்க்கும்போது இது பார் வருது, எக்ஸ்பிரஸ் பார் வருது அப்படின்னு பிளைண்ட் ஸ்டேட்மெண்ட்லயே, பிளைண்ட் ப்ளீடிங்ஸ்லயே தெரிஞ்சிருச்சுன்னா ரிஜெக்ட் பண்ணலாம். பிளைண்ட் ப்ளீடிங்ஸை ரிஜெக்ட் பண்ணலாம். வேர் இப்போ இது அமெண்டட், இப்போ புதுசா வந்திருக்கக்கூடியது, வேர் இட் இஸ் நாட் ஃபைல்ட் இன் டியூப்ளிகேட். இப்போ டியூப்ளிகேட்டோட நீங்க பண்ணல அப்படின்னா, சூட் ஃபைல் பண்ணலன்னா ரிஜெக்ட் பண்ணலாம். இந்த ப்ரொவிசோ கிளாஸ் என்ன அப்படின்னா 148 இல்லாம இந்த ப்ரொவிசோலையும் என்ன கொடுக்குறாங்கன்னா, அந்த டைம் டெபிசிட் கோர்ட் ஃபீஸை கட்டுறதுக்கு கொடுத்து அவங்க வந்து கட்ட முடியாம போனதுக்கு ஒரு ரீசனுக்கு அப்ளிகேஷன் கொடுத்தாங்கன்னா அதை கன்சிடர் பண்ணி நீங்க வந்து வாங்கிக்கிட்டு நம்பர் பண்ணலாம் அப்படிங்கிறது ஆர்டர் 7 ரூல் 11. அடுத்து ப்ரொசீஜர் ஆன் ரிஜெக்டிங் தி பிளைண்ட். வேர் a plaint is rejected, the judge shall record an order to that effect with the reasons for such order. அப்படின்னா என்ன அப்படின்னா, at the time of passing of an order under order 7 rule 11, the court has to necessarily pass a speaking order on which grounds the plaint has been rejected. There should be a speaking order at the time when the suit is rejected as per order 7 rule 12. One line order is not sufficient. Plaint is rejected அப்படின்னு எழுதக்கூடாது. The reasons for the, அதாவது digretal order and fair order in a speaking manner has to be passed. அடுத்தது வேர் தி ரிஜெக்ஷன் ஆஃப் தி பிளைண்ட் டஸ் நாட் ப்ரிக்ளூட் தி பிரசன்டேஷன் ஆஃப் தி ஃப்ரெஷ் பிளைண்ட். நிறைய பேர் நினைச்சுக்குவாங்க சூட் ரிஜெக்ட் ஆகி போச்சு, அப்பீல் தான் போகணும், சூட் ரிஜெக்ட் ஆகி போச்சு அப்படின்னா, சூட் ரிஜெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, as far as the definition of the degree is concerned, section 2, degree includes rejection of plaint. Degree includes rejection of plaint. அப்ப பிளைண்ட் ரிஜெக்ட் ஆச்சு அப்படின்னா you can file appeal. முன்சிப் கோர்ட்ல ஆர்டர் 7 ரூல் 11 அப்ளிகேஷன், அதாவது ஆர்டர் 7 ரூல் 11 அப்ளிகேஷன் இஸ் அலவுட் அண்ட் தி பிளைண்ட் இஸ் ரிஜெக்டட் அப்படின்னா இட்ஸ் எ டிகிரி. டிகிரின்னா நீங்க முன்சிப் கோர்ட்ல அந்த ஆர்டர் போட்டா சப் கோர்ட்ல அப்பீல் போடலாம். அதே சமயம் ஆர்டர் 7 ரூல் 11 அப்ளிகேஷன் இஸ் டிஸ்மிஸ்ட், பிளைண்ட் இஸ் நாட் ரிஜெக்டட் அப்படின்னா இட்ஸ் an order passed in IA. You have to prefer revision, civil revision, not appeal. ரிஜெக்ட் பண்ணா அப்பீல், ரிஜெக்ட் பண்ணலன்னா ரிவிஷன். சரிங்களா? அடுத்தது ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னா கவலையே பட வேணாம், புதுசா ஒரு கேஸ் போட்டு போயிடலாம். 13 பாருங்க. when where rejection of plaint does not preclude presentation of fresh plaint, the rejection of the plaint on any of the grounds herein before mentioned, மேல சொல்லி இருக்கக்கூடிய அந்த காரணத்தினால உங்களுடைய பிளைண்ட் வந்து ரிஜெக்ட் ஆகி போச்சு அப்படின்னு சொன்னால் நீங்க shall not of its own force preclude the plaintiff from presenting a fresh plaint in respect of the same cause of action. So மேல சொல்லி இருக்கக்கூடிய காரணங்களுக்காக உங்களுடைய பிளைண்ட் ரிஜெக்ட் செய்யப்பட்டிருந்தால் நீங்கள் அதே காஸ் ஆஃப் ஆக்ஷன்ல அதை சரி பண்ணி புதுசாவும் கேஸ் போடலாம். there is no bar. இதை நீங்க வந்து ஆர்டர் 9 ரூல் 9 அண்ட் ஆர்டர் 9 ரூல் 13 அதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் you have to set it aside. You cannot file a fresh suit. There is a bar. ஏன்னா on the same cause of action you cannot file a suit. Necessarily you have to set it aside. அங்க அந்த மாதிரி ஆர்டர். இங்க ரிஜெக்ஷன் இருந்தாலும், மேலே சொல்லப்பட்ட அந்த 5 காரணங்களுக்காக ரிஜெக்ஷன் இருந்தாலுமே ஈவன் எக்ஸ்டெண்டட் பீரியட் கொடுக்காம ரிஜெக்ட் பண்ணா கூட you can file a fresh suit. It is not a bar.
அடுத்த ஆர்டர் 7 ரூல் 14 எல்லாருமே பண்ணிருப்பீங்க. என்னென்ன டாக்குமெண்ட் நீங்க பிளைண்டோட கொடுக்கணுமோ பிளைண்ட் ஃபைல் பண்ணும்போது அத்தனை டாக்குமெண்ட்டையும் கொடுத்துடணும். அலாங் வித் தி பிளைண்ட் டூப்ளிகேட் கொடுக்கணும், டூப்ளிகேட் பிளைண்ட் கொடுக்கணும், ஒரிஜினல் டாக்குமெண்ட் கொடுக்கணும், ஒரு டூப்ளிகேட் ஜெராக்ஸ் காப்பி ஆஃப் தி டாக்குமெண்ட்டும் கொடுத்துடணும். உங்களால அந்த டயத்தில் கொடுக்க முடியல அப்படின்னு சொன்னாதான் ட்ரையல் நடத்தும் போது நம்ம வந்து ஆர்டர் 7 ரூல் 14 சப் கிளாஸ் 2ல பர்மிஷன் கேட்டு அதை வந்து வாங்கிக்க சொல்லி சொல்றது. அடுத்தது ஒரு டாக்குமெண்ட் கிராஸ்ல மார்க் பண்றீங்க, மெமோ போடுவோம். ஒரு கிராஸ்ல ஒரு டாக்குமெண்ட் வந்து அட்மிட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா வாதி தரப்புலையோ பிரதிவாதி தரப்புலையோ அதை மெமோ போட்டு அந்த அந்த டாக்குமெண்ட் அவங்க சைட்ல யார் ரிலே பண்றாங்களோ அந்த சைட்ல மார்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது எந்த ப்ரொசீஜர்ல சொல்றாங்க அப்படின்னா இந்த 4ல சொல்றாங்க, நத்திங் இன் திஸ் ரூல் ஷல் அப்ளை டு டாக்குமெண்ட் ப்ரொடியூஸ்ட் பை தி கிராஸ் எக்ஸாமினேஷன் ஆஃப் தி பிளைண்டிஃப்ஸ் விட்னஸஸ் ஆர் ஹேண்டட் ஓவர் டு எ விட்னஸ் மியர்லி டு ரெஃப்ரெஷ் தி மெமரி. இந்த மெமோ வந்து இந்த ப்ரொவிஷன் கீழே போட்டு தான் கிராஸ்ல வரக்கூடிய டாக்குமெண்ட்டை நீங்க மார்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கு வந்து இந்த இந்த கொடுக்கல அந்த டாக்குமெண்ட் வந்து நீங்க ஃபைல் பண்ணல, ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டோட ஃபைல் பண்ணல, பிளைண்டோட ஃபைல் பண்ணல அப்படின்ற காரணத்தினால தனியா அப்ளிகேஷன் போட்டு தான் நீங்க அதை கேட்கணும்ன்றல. when it has been admitted in cross by tendering the document, if a witness admits, you are entitled to mark the document by filing a memo. இது வந்து இந்த ப்ரொவிஷன் அதுக்கு வராது, எக்ஸம்ஷன் அண்டர் 4. இதான் நான் சொன்னேன். ஆர்டர் 7 ரூல் 16, ஆர்டர் 7 ரூல் 16ல suit on last negotiable instrument, where the suit is founded upon a negotiable instrument and it is proved that the instrument is lost. செக்கோ ப்ராமிசரி நோட்டோ ஒரிஜினல் காணா போச்சு, ஒரிஜினல் காணா போச்சு, சூட்டு போட முடியுமா அப்படின்னா போட முடியும். and an indemnity is given by the plaintiff. இந்த மாதிரி இன்னாருக்கு எனக்கு எழுதி கொடுத்தாங்க, அந்த ப்ரோனோட் அசல் காணா போச்சு, அதுக்கு உண்டான போலீஸ் கம்ப்ளைண்ட் என்னமோ நான் கொடுத்துருக்கேன், நாட் ட்ரேசபிள் கொடுத்துருக்காங்க, அதனுடைய ஜெராக்ஸ் என்கிட்ட இருக்கு, அந்த ஒரிஜினல் கிடைச்சதுனால் நான் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்கிறேன் அப்படின்னு ஒரு இண்டெமினிட்டி கொடுத்தீங்கன்னா, இண்டெமினிட்டி கொடுத்து அந்த ஜெராக்ஸ் கொடுத்து அந்த இண்டெமினிட்டி கொடுத்து சூட் ஆன் லாஸ்ட் ப்ரோனோட் போட்டீங்க அப்படின்னா தி கோர்ட் ஹஸ் டு நெசசரிலி நம்பர் தட் பிளைண்ட் and an indemnity is given by the plaintiff. எவ்வளவு பேருக்கு கண்டின்ஜென்சி வந்ததுன்றது தெரியாது, பட் ஐ ஹவ் கம் அக்ராஸ் இன் மை கேரியர் and I have filed a suit on last promissory note before a municipal court when I was just entered into my profession. That is in the year 1990, I think so, 1989 or 90. Satisfaction of the court against the claims of any other person upon the instrument. The court may pass such a degree as it would have been passed if the plaintiff had produced the instrument in the court when the plaint was presented. அந்த மாதிரி ஜெராக்ஸ் இருந்தாலும் இண்டெமினிட்டி கொடுத்துட்டாங்கன்னா நம்பர் பண்ணிட்டு சம்மன்ஸ் அனுப்பிச்சு கேஸை நடத்தி டிகிரி பண்ணி அவர் ஒரிஜினலை வந்து கோர்ட் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் பண்ணும்போது பண்ணினார் அப்படின்றது டீம்டு டு ஹவ் பீன் ப்ரொடியூஸ்ட் அட் தி டைம் ஆஃப் ஃபைலிங் ஆஃப் தி சூட் அப்படின்றத கருதியே அவங்க வந்து அந்த சூட்டை வந்து என்ன வேணா பண்ணலாம், டிசைட் பண்ணலாம். அதான் நான் டிகிரி தான் பண்ணணும், டிஸ்மிஸ் தான் பண்ணணும், டிசைட் பண்ணலாம், அதை வந்து டிசைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ப்ரொடக்ஷன் ஆஃப் ஷாப் புக் அப்படிங்கிறது வந்து எனார்மஸா இருக்கும். அதாவது நிறைய புக்ஸ் ஒவ்வொரு வருஷத்துக்கும் வந்து புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். சூட் ஆன் அக்கௌண்ட்ஸ் போடும்போது ஒவ்வொரு வருஷத்துக்கு உண்டான ஒரு 14 வருஷத்துக்கு உண்டான லாஸ்ட் என்ட்ரி வந்து இருக்கு. வித்தின் 3 இயர்ஸ் நம்ம வந்து லாஸ்ட் பேமெண்ட்ல இருந்து போடுறோம், பட் டிரான்சாக்ஷன் ரிலேட்ஸ் பேக் டு 14 இயர்ஸ். அப்போ 14 இயர்ஸ் வலூமினஸ் டாக்குமெண்ட்ஸ் வந்து நம்ம வந்து ஃபைல் பண்ணணும் அப்படின்னா அதுல ஒரிஜினல் நீங்க ஃபைல் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. அட் தி டைம் ஆஃப் ஃபைலிங் ஆஃப் தி சூட் அந்த ஒரிஜினல் எடுத்துக்கிட்டு வந்து கோர்ட்ல கொடுத்து சரஸ்தார் நம்பர் பண்ணும்போது அந்த காப்பீஸ் பூராத்தையுமே எடுத்து அவங்க எழுதுவாங்க. அதுல வந்து கம்பேர்ட் வித் ஒரிஜினல் அண்ட் ஃபவுண்ட் இட் கரெக்ட் அப்படின்னு என்டாஸ்மெண்ட் போட்டுட்டு அதுக்கு உண்டான ஜெராக்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதை டாக்குமெண்டா எடுத்துக்குவாங்க. அந்த ஒரிஜினல் நீங்க வந்து கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்றது அவசியம் இல்லை. அந்த டாக்குமெண்ட்டை கொடுத்து அந்த டாக்குமெண்ட்டை வந்து அவங்க வந்து நம்பர் பண்ணிடுவாங்க. அந்த கேஸை ட்ரையல் நடத்தும் போதும் அதே போதும் டாக்குமெண்டா மார்க் பண்றதுக்கு. ஆனா அதர் சைடு வந்து எனக்கு ஒரிஜினல் டாக்குமெண்ட் வேணும்னு இன்சிஸ்ட் பண்ணாங்கன்னா நீங்க அதை வந்து கொடுக்கணும். இதுதான் வந்து ஆர்டர் 17. ஸோ 7 முடிஞ்சுது. 8 வந்து அடுத்தது வந்து கண்டினியூ பண்ணும்போது பண்ணுவோம். ஏன்னா இப்பயே மணி 9:30 ஆச்சு. இந்த 6, 7 தான் வந்து
ப்ரொசீஜரல் ஆஸ்பெக்ட்ஸ்ல நிறைய வந்து அட்வொகேட்ஸுக்கும் ஆபீசர்ஸுக்கும் வரக்கூடிய சின்ன சின்ன ரிஃப்ட். அது நீங்க வந்து இந்த ரூல்ஸ் இப்ப நான் சொன்ன மாதிரி இன்னொரு தடவை உட்காந்து சிபிசி ஃபுல்லா இந்த ப்ரொவிஷன்ஸை வந்து படிச்சு பார்த்தீங்க அப்படின்னா கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும். இது இப்படிதான் இருக்கு அப்படின்றத வந்து ப்ராப்பரா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ப்ரொசீஜர்னு வரும்போது இந்த மாதிரி ஏதாவது ஃபைலிங்ல வருது அப்படின்னா இந்த இடத்துல இருக்கு, இதான் ப்ரொவிஷன் அப்படின்னு சொல்லிட்டு தாராளமா தைரியமா போய் வந்து கோர்ட்ல வந்து ரெப்ரசன்ட் பண்ணலாம். இப்படி இருக்குங்க அப்படின்னு சொல்லி, ஏன்னா இந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த கண்டின்ஜென்சியில பாத்தீங்க அப்படின்னா நிறைய கோர்ட்ல ஒரு சில ஆபீசர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா கேவியட் ஃபைல் பண்ணும்போது டெஸ்கிரிப்ஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி கொடுக்கணும்னு கேட்பாங்க. டெஸ்கிரிப்ஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி கொடுங்க, எனக்கு டெஸ்கிரிப்ஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி இல்லாமலே நீங்க வந்து கேவியட் கொடுக்குறீங்களே அப்படின்னா அதுக்கு பதில் என்னன்னா சிபிசிலே இருக்கும், ஃபார்ம் ஆஃப் கேவியட்னு இருக்கும் பின்னாடி. அந்த ஃபார்ம் ஆஃப் கேவியட் பாத்தீங்க அப்படின்னா டெஸ்கிரிப்ஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி இருக்காது. நிறைய பேர் சொல்லும் போது ஒரு ஜட்ஜி வந்து போது கேட்டார், இந்த மாதிரி டெஸ்கிரிப்ஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி இல்லாம மை கேவியட் வாஸ் ரிட்டர்ன்ட் பிகாஸ் லேக் ஆஃப் டெஸ்கிரிப்ஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணார். ஐ ஹவ் ரீப்ரசன்டட். நான் என்ன எழுதுனேன் அப்படின்னா there is no provision in CPC to give the description of property in a caveat அப்படின்னு சொல்லிட்டு கால் இட் இன் ஓப்பன் கோர்ட்னு கொடுத்தேன். அவர் வந்து என்ன சார் இப்படி கொடுத்துருக்கீங்க, நான் இருந்த பழைய ஸ்டேஷன் எல்லாம் அப்படிதான் சார் கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னா, சார் கொடுப்பாங்க அப்படிங்கிறது வந்து நீங்க நான் கேட்கறேன் கொடுங்க சார்னு சொல்லுங்க, நான் தரேன். ஆனா சட்டத்துல கொடுக்கணும்னு இருக்கு சார்னு சொல்லாதீங்க. ஏன்னா இந்தாங்க சட்டம், இதை படிச்சு பாருங்க, இதுதான் ப்ரொஃபார்மா, இதுல என்ன இருக்கு, இவ்வளவுதான் இருக்கு, இது என்னுடைய கேவிட்ல இருக்கா இல்லையா, இருக்கு. இல்ல அவர் ஓப்பனா ஒத்துக்கிட்டார், சார் நான் இன்னைக்கு தான் பார்த்தேன் சார், நான் நம்பர் பண்ண சொல்லிடுறேன் சார் அப்படின்னு நம்பர் பண்ண சொல்லிட்டார். ஸோ அதாவது பல ஊர்களுக்கு பல ஜட்ஜு போறாங்க. அந்தந்த ஊர்ல இருக்கக்கூடிய அந்தந்த இதை வந்து ஃபாலோ பண்ணும்போது சர்தான் கொடுக்குறாங்களா கொடுக்கட்டும் அப்படின்னு போறது அப்படிங்கிறது தட் இஸ் டிஃபரெண்ட். ஆனா வக்கீலா நம்ம வந்து எந்த ஜட்ஜி வந்தாலும் எங்க இருந்து வந்தாலும் இந்த சிபிசி என்ன சொல்லுது, இந்த சிஆர்பிசி என்ன சொல்லுது அப்படிங்கிறதுல நம்ம தரவா இருக்கணும். அதுல வந்து அவங்க பண்ணாங்க அப்படின்னா அவங்க பண்ணாங்கன்னு நான் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பாருங்க பண்ண வேண்டாம்னு இதுல இருக்கு, இல்ல இப்படித்தான் பண்ணணும்னு இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்குதான் இவ்வளவு தூரம் வந்து இன்டெப்த் போய் வந்து அந்த ஆர்டர்ஸை வந்து சொல்றது. நான் இப்போ இதோட முடிச்சுக்கிறேன். நான் உங்களுக்கு வந்து ஒரு 10 மினிட்ஸ் தரேன். ஏன்னா எனக்கு ஒரு அடுத்து ஒரு 9:45 இன்னொரு கமிட்மெண்ட் இருக்கு எனக்கு. சார் 9:45 எனக்கு இன்னொரு கமிட்மெண்ட் இருக்கு. வித் யுவர் பெர்மிஷன் சார், இந்த கிளாஸோட கொஸ்டின் செஷன் வேணா நாளைக்கு 7 மணிக்கு வச்சுக்கலாமா சார்? காலையிலயா? இல்ல சார், நாளைக்கு ஈவினிங் 7 மணிக்கு கமெண்ட்ஸ் பண்ணிக்கலாமா சார்? 7 மணிக்கு நீங்க ஓகே சார். ஏன்னா மத்தவங்களுக்கு எல்லாம், ஏன்னா எனக்கு இப்போ வந்து ஐ கேன் கிராண்ட் யூ ஒன்லி 10 மினிட்ஸ். சார் அதான் மணி 9:30 ஆயிடுச்சு சார், 9 o'clock முடிக்குன்னு சொல்லிருந்தீங்க. சோ உங்களோட கன்வீனியன்ட்காக தான் சார், வேற ஒண்ணும் இல்ல அதான் ஒண்ணும் இல்ல சார். இப்ப நானு எனக்கு வேற அடுத்த டைம் கமிட்மெண்ட் இல்லைன்னா நான் இப்ப கண்டினியூ பண்ணுவேன் அன்னைக்கு மாதிரி. நான் வந்து ஆரம்பிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து அதுவும் இல்ல அதுவும் வெர்ச்சுவல் தான் சார். அவங்க பாம்பேல இருந்து எனக்கு வந்து அவங்க வந்து 9:45 கொடுத்தாங்க. இப்ப நான் அவங்க வந்து திரும்பி மெசேஜ் போட்டேன் 10 o'clock வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால எனக்கு வந்து கொடுத்தா உங்களுக்கு 10 மினிட்ஸ் கொடுக்கலாம். பட் ஐ திங்க் இட் இஸ் நாட் சஃபிஷியன்ட் ஃபார் யூ டு ஆஸ்க். ஏன்னா நான் கொஞ்சம் இன்னைக்கு வந்து டெப்தா நடத்தின மாதிரி தோணுது எனக்கு. அதனால யூ கேன் அசிமுலேட் ஃபர்ஸ்ட் அண்ட் யூ கேன் அரே யுவர் கொஸ்டின்ஸ். அதை வந்து இது பண்ண முடியும். பட் நாளைக்கு இஃப் யூ உங்களால வந்து நான் தான் சார் ஹோஸ்ட் பண்றேன். மேடம் வந்து கொஞ்சம் இன்கன்வீனியன்ஸால இப்போ வர முடியல, அவங்க கிளம்பிட்டாங்க. நானே 7 கொஸ்டின் வச்சிருக்கேன் சார் நீங்க எடுத்த கிளாஸ்ல. சோ கண்டிப்பா பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாருக்கும் டவுட் இருக்கும் சார். சோ நாளைக்கு உங்களோட கன்வீனியன்ட்ட பொறுத்து தான் சார். நாளைக்கு ஒரு 7 மணிக்கு கமெண்ட்ஸ் பண்ணிட்டா ஒரு அரை மணி நேரம் கூட வச்சுக்கலாம் சார் கொஸ்டின். சரி, நீங்க பண்ணிக்கலாம் சார். ஒண்ணுதான் எனக்கு வந்து நாளைக்கு கிளாஸ் என்னைக்கு இருக்குன்னு சொல்றேன்னா அன்னைக்கு எனக்கு வந்து ஒரு 1/2 hour முன்னாடி என்னை வந்து ரிமைண்ட் பண்ணணும். ஓகே சார், ஓகே சார், ஓகே. ஏன்னா நான் வந்து கொஞ்சம் நிறைய ஆப்சென்ட் மைண்டட் நானு. கண்டிப்பா இதுக்கு நான் பாட்டுல வந்து போயிடுவேன். சோ எனக்கு இன்னைக்கே வந்து இவங்க என்னை கூப்பிடும் போது நான் ஆக்சுவலா மார்க்கெட்ல இருந்தேன். 7:20க்கு நான் வந்து மார்க்கெட்ல இருந்தேன். இவங்க என்னை கூப்பிடும் போது இந்த கிளாஸ்ன்னு சொன்னது அப்புறம் ஏன்னா நான் பார்க்கல இவங்க வந்து இது மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க தெரியுது. பட் நான் வந்து யூஸ்வலா இந்த மெசேஜஸ் வாட்ஸ்அப் எதுவுமே பார்க்க மாட்டேன் சார். என்னை கூப்பிட்டு சொன்னா நான் வந்து பேசுவேன்.
எனக்கு அதுல வந்து கண்டிப்பா எனக்கு கண்டிப்பா இல்ல. கால் பண்ணுறேன். என்னால வந்து அதை பாக்குறதுக்கு உண்டான ஒரு என்னன்னு தெரியல, டைம் இல்லைன்றதை விட இன்க்ளினேஷன் இல்லைன்றது தான் உண்மை. அதனால எனக்கு ஓகே வந்து சார். நெக்ஸ்ட் நீங்க அதாவது இந்த 7:30ன்றது என் மைண்ட்ல இருக்கும், நாளைக்கு வந்து 7:30ன்றது என் மைண்ட்ல இருக்கும். பட் நீங்க அட்வான்ஸ் 7 o'clock வரணும் அப்படின்னு டிசைட் பண்ணீங்கன்னா எனக்கு வந்து ஒரு ரிமைண்டர் வந்து 6:30 வாக்குல எனக்கு கொடுத்துருங்க. ஓகே சார், கண்டிப்பா கொடுக்கலாம் சார். ஓகே ஓகே. பார்ட்டிசிபென்ட்ஸ் யாரும் தப்பா நினைக்க வேண்டாம். சார் வந்து 9 o'clock முடிச்சிருன்னு சொன்னாங்க. பட் ஆனா ஆர்டர் 7, ஆர்டர் 6, ஆர்டர் 7, ஆர்டர் 8 மூணுமே நான் வந்து முடிச்சு கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். அந்த ஒரு வார்த்தைக்காக சார் வந்து அவங்களோட வேலையை வந்து நமக்காக ஒதுக்கிட்டு இந்த கிளாஸ் எடுத்து கொடுத்தாங்க. பார்ட்டிசிபென்ட் தப்பா நினைச்சுக்க வேண்டாம். நாளைக்கு நீங்க 7 o'clock வந்துருங்க எல்லாருமே. சார் உங்களோட இன்னைக்கு கிளாஸ் டவுட்டை நாளைக்கு கண்டிப்பா கிளியர் பண்ணுவாங்க. சுதா மேடம் ஓட் ஆஃப் தேங்க்ஸ் சொல்லிடலாங்களா? சார் சார் எங்க குரூப்புக்காக உங்களோட பிஸி ஷெட்யூல்ல கூட எங்களுக்காக கிளாஸ் எடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். சிபிஎஸ் தொடர்ந்து மற்ற சப்ஜெக்டையும் எங்களுக்கு எடுத்து கொடுத்தா இன்னும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார். முதல்ல இதை முடிப்போம் மேடம். ஓகே சார். எங்களோட குரூப் வந்து சார்பா ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ சோ மச் சார். இட்ஸ் a ocean. CPC வந்து இட்ஸ் a ocean. எஸ் எஸ் சார் எஸ் சார். அதுல ரொம்ப தேங்க்யூ சோ மச் சார். அதுல ஆர்டர் 21 இன்னொரு வெர்ஷன். சிபிசி ஒரு கடல்னா ஆர்டர் 21 சமுத்திரம். எஸ் சார் எஸ் சார். ஓகே சரி, நீங்க இது பண்ணி நாளைக்கு எனக்கு ஞாபகப்படுத்துங்க, நான் வந்து வரேன். ஓகே 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 சார். தேங்க்ஸ் லாட் சார். தேங்க்ஸ். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். குட் நைட். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். கிளாஸ் ரொம்ப அருமையா இருந்துச்சுங்க சார். தெளிவா புரிஞ்சிச்சுங்க சார். ப்ராக்டிக்கலுக்கு ரொம்ப உபயோகமா இருந்துச்சு சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. எங்களோட குரூப் சார்பா ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ சோ மச்.